வரலாற்று சிறப்புமிக்க தினமாக நாம் கருதலாம். ஏன்னா நம்முடைய இறை சாதனை மார்க்கத்தினுடைய புதிய ஆனந்த யோக நிலையம் கட்டிடம் திறக்கப்பட்டு அதிலே நம்முடைய நோக்கமாகிய இறை உணர்வாளர்களை உருவாக்குவதற்கான ஆன்மீக பட்டறை வகுப்பு தான் முதல் வகுப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு 28ஆம் தேதி தொடங்கி நேற்றோடு சிறப்பாக நிறைவானது. உண்மையாலுமே அது ஆனந்த யோக நிலையம் என்று ஒரு பெயர் இயற்கையால கொடுக்கப்பட்டது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னா இதுவும் இறைவன் செயல்தான். இந்த இடம் அமைந்தது, அதற்கான செயல்பாடுகள் எல்லாமே இறைவன் மற்றும் குருவினுடைய செயல். அந்த முதல் நிகழ்வு நடந்த போது உண்மையாலுமே ஒரு ஆனந்த நிலை இங்க அமைத்த எல்லோருக்கும் இருந்தது, இங்க கலந்து கொண்ட எல்லோருக்கும் இருந்தது அப்படிங்கிறத எங்களால கண்கூட பார்க்க முடிந்தது. இன்னும் இங்கு கட்டட பணிகள்ல இன்னும் சிறு சிறு பணிகள் இன்னும் நிறைவாகாம தான் இருந்தது. ஒரு 85% பணியை நிறைவு செய்திருக்கிறோம். இன்னொரு 15% பணி நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. இருந்த போதும் இங்க இருக்கிற அன்பர்கள் எல்லோரையுமே நான் ரொம்ப பாராட்டி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா எப்படி நம்ம எல்லாருமே ஒரு ஒத்து உதவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அந்த செயலை செய்வோமோ அந்த அளவிற்கு இங்க மக்கள் எல்லோருமே இருந்தாங்க. மிக குறிப்பாக நல்ல உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்க கூட இங்க மிக எளிமையா நம்ம கூட தரையில படுத்து அந்த பாயில படுத்து தூங்குறது, உட்கார்ந்து சாப்பிடுறது, ஒரு காமன் ஹால்ல தங்கறது. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 20,000 30,000 வாடகை கொடுத்து கூட தங்க முடியும். அந்த அளவுக்கு பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கூட அவ்வளவு ஒரு இயல்பா இருக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அது இருக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே நிரூபிச்சாங்க. அதாவது ஒரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் வெற்றி அடையுது அப்படிங்கிறத மகான்கள் சொல்லுவாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க நான் முழுசா பார்க்க முடிந்தது. யாருமே என்கிட்ட இது இது இப்படி இப்படி இருக்குன்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லல. ஆனா சில பல குறைகள் இருந்ததை நானும் பார்த்தேன். ஆனா அதை குறைகளாகவே எடுத்துக்கொள்ளாமல் நம்ம அன்பர்கள் எல்லோருமே அதை நிறையாக எடுத்துக்கொண்டு பார்த்த விதம் அப்படிங்கிறது ஒரு உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்துல ஒரு பக்குவப்பட்ட நபர்கள் இங்க வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது, இதுல புதிய அன்பர்கள் ஒரு 15ல இருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க. அவர்களும் கூட இந்த இடத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சூழலை ஏற்றுக்கொண்டு அவங்க நடந்து கொண்ட விதங்கள் எல்லாமே மிக மிக ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வை தான் கொடுத்ததுன்னு சொல்லணும். குறிப்பாக ஆசிரியர்கள். ஏன்னா இப்போ எங்களோட கான்செப்ட் என்னன்னா, அன்பர்கள் எப்படி இருக்காங்களோ ஆசிரியர்கள் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப அந்த விதத்துல ஆசிரியர்களும் கூட நான் இங்க இங்க இந்த நிகழ்விற்காக வந்திருக்கிற ஆசிரியர்கள் அந்த 7 பேருமே நேற்றைய வகுப்புல 6 பேர் கலந்துக்கிட்டாங்க. நாங்க எல்லாருமே அந்த ஒரே மனோநிலையில இருந்ததை எங்களால உணர முடிந்தது. அப்ப இயற்கை அதற்கான ஒரு கட்டமைப்பை மிக அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறது. நல்ல ஒரு உயர்ந்த ஆன்மாக்களை இங்க ஆசிரியர்களாக நாம இணைத்திருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு இந்த நேரத்துல உண்மையாலுமே நன்றி சொல்லணும். கலந்து கொண்டு, ஏன்னா முதல் முறை இந்த இடத்துல திருப்பூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுல
பஸ் போக்குவரத்து அடிக்கடி இல்லாத திருப்பூருக்குள்ளேன்னா நமக்கு அடிக்கடி இருக்கும். கொஞ்சம் அவுட்டரா இருக்கிறதுனால குறைந்தது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் இங்க பஸ் இருக்கும். பீக் ஹவர்ஸ்ல 1/2 அன் ஹவருக்கு ஒண்ணு இருக்கலாம். அப்ப அது போன்ற இடங்கள்ல மக்கள் இந்த அளவுக்கு ஆர்வமா வந்து 100 பேர் கலந்து அந்த 3 நாள் நிகழ்வு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுத்ததாக இருந்தது. அதற்காக பல அன்பர்கள் இந்த இடத்துல உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நன்றி. அருள் தொண்டர்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த கட்டடப் பணிக்காக நன்கொடை கொடுத்தவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நன்றி சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆ நான் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு பேர் சொன்னேன்னா, நானே ரொம்ப நேரம் பேசிருவேன். அதனால நான் என்னுடைய உரையை ரொம்ப நீட்ட விரும்பல. பல அனுபவங்கள் இங்க வந்து எனக்கு வந்து கிடைத்தது. நெறைய பேர் சொன்னாங்க, "அந்த கீழ தூங்க சொன்னா நெறைய பேர் வரமாட்டாங்க. கீழ உட்கார சொன்னா நெறைய பேர் வரமாட்டாங்க. காமனா டார்மிட்டரியா பண்ணா நெறைய பேர் வரமாட்டாங்க. ரூம்ஸ் இல்லைன்னா வரமாட்டாங்க. இயற்கை உணவு குடுத்தீங்கன்னாவே வரமாட்டாங்க." இப்படி வந்து நெறைய நெறைய ஆலோசனைகள் எனக்கு வந்துட்டே இருந்தது. ஆனா எனக்கு ஒரு மிக தீர்க்கமான ஒரு நம்பிக்கை, நிச்சயமா மக்கள் வந்து வருவாங்க. இதை பயன்படுத்துவாங்க. இந்த ஆனந்தத்த அனுபவிப்பாங்க. அப்படிங்கிறத என்னோட உள் உணர்வு சொன்னதின் வழியில இதை செய்தோம். அது அதற்கு ஏற்றார் மாதிரியே இந்த நிகழ்வு வந்து மிக அற்புதமா அமைஞ்சிருக்கு. இன்னும் நெறைய நிகழ்வுகள் இதுல இன்னும் ஆட் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு 50% தான் எங்கனால அதை கொடுக்க முடிஞ்சது. இனி அடுத்த மாதம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம இன்னும் முழுமையாக உங்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் அ சிரமங்கள் சிலது இருந்தாலும் அதைய முழுமையா சரி பண்ணி, ஆ மிக அற்புதமான ஒரு விஷயமாக இந்த இடத்த நம்ம வந்து மாற்றுவோம். அதற்கு உதவிய எல்லா உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் இந்த இடத்துல நன்றி கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும், குருவுக்கும், பிரபஞ்ச அன்னைக்கும், அனைத்து உயிர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்றேன். இப்போ இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அந்த 100 அன்பர்களும் அவர்களுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இப்போ அந்த அன்பர்கள் நேற்றுக்கு ஒரு 2 பேருடைய அனுபவத்தை கேட்டபோதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தம் தான். அந்த வார்த்தையை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா, அது அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் நமக்கு நெறைய அன்பர்கள் அவங்களோட அனுபவத்த பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. நிச்சயமா இது வந்து கேட்கிற அனைவருக்கும் ஒரு அகத்தூண்டுதலை இது கொடுக்கும். ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா, ஒருத்தர் பெற்ற அனுபவத்தை நாம கேட்கும்போது, நமக்குள்ளேயும் அந்த ஆனந்த அனுபவம் வந்து நிகழும். அந்த விதத்துல இன்னைக்கு நெறைய அன்பர்கள் நம்ம கூட அனுபவத்த பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தா நம்ம 8:30 வரைக்கும் கூட நம்ம அந்த அனுபவ பகிர்வ வந்து தொடரப் போறோம். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதனால அன்பர்கள் நீங்க யாரெல்லாம் உள்ள பயிற்சிக்கு வந்தவங்க இருக்கீங்களோ, நீங்க எல்லாருமே உள்ள வந்து உங்களோட அனுபவத்த பகிர்ந்துக்கோங்க. குறிப்பாக நான் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா 100 அன்பர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 30 பேராவது இங்க வந்து பேசுறதுக்கு வந்திருப்பீங்க. ஆளுக்கு ஒரு 3 அல்லது 4 நிமிடத்துக்குள்ள நிறைவு செய்தீங்கன்னா தான், எல்லா அன்பர்களுக்குமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி உங்களோட அனுபவ உரையை வைத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக இந்த 3 நாள்ல இந்த இடம் எப்படி இருந்தது? இங்க அ ஆசிரியர்கள் எப்படி பாடம் குடுத்தாங்க? இங்க செய்த பயிற்சிகள் எப்படி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியது? இன்னும் இங்க கொடுத்த உணவுகள் எப்படி உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்தது? அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட அனுபவ உரை இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்ப நீங்க எல்லாருமே வந்து அனுபவ உரை பேசுறப்ப எல்லாமே நிறைகளை மட்டும் தான் பேசுவீங்க. அது நம்மளோட பண்பா, மரபா இருக்குது. நிச்சயமா பேசுங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல என்ன ஒரு வேண்டுகோள் சொல்றேன் அப்படின்னா, இங்க சின்ன சின்ன குறைகள் வந்து சின்ன சின்ன குறைகள் வந்து நெறைய நடந்திருக்கும். நெறைய நடந்திருக்கும். அந்த குறைகளை நீங்க தயவு செய்து என்கிட்ட நேரடியா என்னோட ஃபோன் நம்பர்ல தயவு செஞ்சு சொல்லணும். இத நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். ஏன்னா, இது மற்ற இடங்களா இருந்ததுன்னா, போயிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு நம்ம வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு முறை போயிட்டு வர இடம். ஆனா இங்க வந்து அப்படி அல்ல.
நாம் எப்பொழுதுமே இந்த இடத்த வந்து ஒரு மிகச்சிறந்த மையமாக மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ என்னோட கண்ணோட்டத்துல சில விஷயம் தெரியும். ஆனா உங்க எல்லாரோட கண்ணோட்டத்திலயும் என்னால அதை வந்து பார்க்க முடியாது, அறிய முடியாது. அப்ப உண்மையாலுமே உங்களுக்கு இந்த ஆன்மீக அமைப்பு நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், இங்க நீங்க பார்த்த ஒரு சிறு சிறு குறைகளை கூட நீங்கள் எங்ககிட்ட கண்டிப்பா பதிவு செய்யணும். என்கிட்ட, குறிப்பா என்கிட்டயே நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து சொல்லணுங்கிறத, இந்த நேரத்துல நான் உங்க எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். நிச்சயமா நீங்க நிறைகளை இந்த இடத்துல சொல்லுங்க. குறைகள் சின்ன சின்ன குறை, ஒரே ஒரு குறை, இந்த சின்ன குறை அப்படியா இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்க. அதை மாற்றி அமைப்பதற்கு நம்ம வந்து முழு முயற்சி எடுப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சிம்பிளான விஷயத்த மாற்றிக் கொள்ளலாம். ஆனா இதை நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த குறை அப்படியே தொடர்ந்துச்சுன்னா, அது பலருக்கு வந்து பிற்காலத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க குறை சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளாம, இது நம்முடைய அமைப்பு, இது நம்முடைய இடம். இந்த இடத்துல நாளைக்கு இன்னொரு நபர் வந்து பயிற்சி பெறும்போது, அவர்களுக்கு அந்த தொந்தரவு வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாம் இதை வந்து செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை நீங்கள் வைத்துக்கொண்டு, நீங்க என்னிடம் இங்க இருக்கிற சிறு சிறு குறைகளையும் சொல்லணும். அப்படி சொல்றவங்களுக்கு நான் உண்மையாலுமே நன்றி கடன் பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். அதனால நீங்க அன்பர்கள் இப்ப உங்களுடைய இந்த 3 நாள் அனுபவத்த முழுமையா பகிர்ந்துக்கோங்க. யாரெல்லாம் பகிர்ந்துக்க விரும்புறீங்களோ எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொருத்தங்களா அம்மா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நீங்க உங்கள மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நான் லைன்ல இருக்கேன். கேட்டுட்டு இருக்கேன். நான் நடுவுல நடுவுல பேசினேன்னா, அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அதனால நான் அமைதியா இருக்கிறேன். ஆ ஹோஸ்ட்டா இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் சொல்றேன். 3லிருந்து 4 நிமிடங்களுக்குள்ள உங்களோட அனுபவத்தை சுருக்கமாக, நிறைவாக சொல்லுங்க. அதே மாரி ஒருத்தவங்க சொன்ன அனுபவம், நான் மறுபடியும் அதை சொல்லலாமான்னா, தாராளமா சொல்லலாம். சரிங்களா? அத பத்தி அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு வேண்டாம். நீங்க பெற்ற அனுபவத்த பகிர்ந்துக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிறப்பு, மிக சிறப்பு. ஆன்மீக பற்ற 3 நாள் வகுப்பு சிறப்பாக நடந்து முடிஞ்சதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஐயா, எங்களால தான் கலந்துக்க முடியல அந்த நிகழ்வுல. அதுதான் ஒரு பெரிய மன வருத்தமா இருக்கு. அதனால அடுத்த முறை கலந்துக்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்கு எங்களுக்கு. அது நிறைய நல்லபடியா நான் கலந்துக்கணும்னு இறையர்களும் குருவர்களும் தெரிவிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நல்லபடியா நடந்துச்சு. இறை ஆசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து மகேஸ்வரி ஜி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இது இது சொல்லலாமா உங்களுடைய மகேஸ்வரி ஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த இறையாசிரியர் பயிற்சி கிடைக்கலன்னு ஒரு கஷ்டமா இருந்தது. திடீர்னு எனக்கு வந்து சிவஸ்ரீ அம்மா தான் பற்ற கிளாஸ்க்கு வேணா நீங்க போங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னக்கூட்டி தான் எனக்கு அந்த இது கிடைச்சது, பாக்கியம் கிடைச்சது. நான் ரொம்ப உணர்ந்து உணர்ந்து அதுல செஞ்சேன். ரொம்ப தவத்துல இருந்து ஒவ்வொரு பேராசிரியர்களும் இமயவரம்பன் ஐயா, குரு ஐயா, பங்காரு ஐயா, அஜய் பிரகாஷ் ஐயா, ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயங்கள் பூராமே நல்ல ஒரு நான் எந்த மீட்டிங்கு போனாலும் எனக்கு முக்கால்வாசி நான் அதை உள்ளுணர்வா போகணும் போகணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வந்துடும். அது ஆனா கேட்பேன். இருந்தாலும் அந்த உள்ளுணர்வா உள்ள போய் எனக்கு நிக்க முடியாது. எழுதுறதும் நான் ரொம்ப நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால தூக்கம் வந்துடும். இந்த தடவை எனக்கு அதிகமா தூக்கம் வரல. நல்லா உள்ள உணர்ந்து உணர்ந்து நல்லா கேட்டேன். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சாப்பாட்டுல இருந்து நல்லா அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம இயற்கைக்கு ஒத்ததா சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
எனக்கு வந்து நான் இதுக்குள்ள ரொம்ப உள்ளுணர்வா போகணுமே, எனக்கு இதை விட உயர்நிலையா போகணுமே, எனக்கு இதுக்கு எப்படி இதுக்கு வழி வழி வழின்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். தேடையில எனக்கு சிவஸ்ரீ அம்மாவும் நாங்களும் ஒரு ஒரு வருஷமா ஃப்ரெண்டு. அவங்க தான் சொன்னாங்க, நீங்க இதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இணைஞ்சோம். அதுக்கு இடையில எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் இடையில விட்டுட்டேன். இப்ப திரும்ப ஐயா அன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க எங்க ஊருக்கு திருநெல்வேலிக்கு. அப்ப நான் ஐயாவை பார்த்தேன். நேரடியா பார்த்தப்போ எனக்கு அப்படியே குருவையே பார்த்த மாதிரி இருந்தது. நாங்க 2009ல போய் சேர்ந்தேன். 2006லயே ஐயா போயிட்டாங்க. நான் 2009ல சேர்ந்தேன்ல சொல்ல முடியாது. அதுல இருந்து நான் அப்படியே வெளியில குடும்ப சூழ்நிலையால வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னையால உள்ள போய் ஆனா டெய்லி சாமிஜிய நினைக்காத நிமிஷமே கிடையாது. அப்படிதான் நான் இருப்பேன். இறை உணர்வோட, குரு உணர்வோட இருப்பேன். ஆனாலும் எனக்கு வேற இதுகள்லாம் கிடைக்கல. நிறைய உள்ளுணர்வா போகணும். இன்னும் நம்ம விளக்கம் தெரியணும். நம்ம 4 பேருக்கு அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தெளிவாகலைன்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அது ஒரு பற்றா கிளாஸ் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நுழைச்சு விட்டுருக்காங்க குரு. எனக்கு அடுத்த குருவா பாக்குறேன் நான். வேதாத்திரி மகரிஷிக்கு அடுத்த குருவா இறைமகன் ஐயாவை பாக்குறேன். நல்ல லதாமாவும் நல்ல ஒரு குணத்துல நிலையில நிக்கிறாங்க. 2 பேரும் ஜோடியா சேர்ந்தது இரையாற்றல் நல்ல அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதுவும் போக இப்பிறவியில அவங்க அம்மா அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாதனை வர்றதுக்கு அவங்க பையங்க வர்றது ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும். ஒரு குறள் கூட ஒன்று இல்ல. அஹ் பெற்ற உலகில் கிடைக்கும் இன்பத்தை விட அவங்க சான்றோர் என கேட்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இன்னைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அம்மா இறந்தாலும் அவங்க ஆன்மா அவங்கள வாழ்த்திக்கிட்டே தான் இருக்குது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அம்மா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சோம் அந்த இடத்துல. ஆனாலும் அது ஒரு நல்லா எடுத்துக்கிட்டாங்க ஐயா. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இறை தேடலுக்கு எனக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு. இன்னும் கிடைக்கல. இன்னும் நிறைய கிடைக்கணும். அதுக்குள்ள நிறைய என் கருத்துக்கள் இருக்கு. அது அந்த கருத்தை பூராத்தையும் உள்வாங்கணும் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது குரு தான் எனக்கு இந்த இடத்த காட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். திருநெல்வேலில இருந்து மகேஸ்வரி அம்மா பேசுறேன். சிவஸ்ரீ அம்மாவுடைய ஃப்ரெண்டு நானு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சாப்பாட்டுல இருந்து இயற்கை உணவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாமே நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ராத்திரி அதுலயும் அந்த கடைசியில நிகழ்வுல எங்களை அப்படியே ஒரு பரவச நிலைக்கே கொண்டு போயிட்டாங்க ஐயா. நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா. நான் 60 வயசு ஆயிட்டது எனக்கு. அந்த 60 வயசுல நான் இவ்வளவு நாள் அனுபவிக்காத இன்பத்தை இங்க அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் முடிச்சுக்கிறேம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இறை ஷர்மிளா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. இறை ஷர்மிளா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து மனித தெய்வங்களுக்கும் வணங்கி நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். ஐயாவுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணோங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். அதை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல. பாத்ரூம்ல ட்ரெஸ் போடும்போது மட்டும் அந்த டைல்ஸுக்கும் அந்த ட்ரெஸ் போடுறதுக்கும் இருக்க கேப் ரொம்ப கம்மியா இருக்கனால, இது லேடிஸ் எல்லாருமே கொஞ்சம் அது ட்ரெஸ் சாரி எல்லாமே கழட்டி போடும்போது அந்த கேப் பத்தல. அது அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா அது பெரிய இதுவா இல்ல. இருந்தாலும் அது ஒரு விண்ணப்பமா தான் ஐயா கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு குறை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங் ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல நடந்தா எப்படி மொத்த ஹால்லையும் பாய் விரிச்சு போட்டு எல்லாரும் ஒண்ணா ஒரே பாயில படுத்து தூங்கி எந்திரிச்சு இருக்குமோ, அந்த மாதிரி தான் ஒரு வீட்ல ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி ஒரு முத நாள் வந்துட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் கிளம்பி ஒரு 3 நாள் இருந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி தான் அங்க இருந்தது. யாருமே தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வே இல்லை.
எல்லா ஆன்மாக்களுமே வந்துட்டு ஏற்கனவே அந்த உணர்வு, இறை உணர்வு இருக்கனால ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களா எல்லாருமே தாய் பிள்ளையாட்டம் தான் வந்து ஆசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஆசிரியர்கள் எல்லாம் சொன்னா ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களாம் அப்படி இருப்பாங்களான்னு நினைச்சு கூட வந்துட்டு பார்க்கவே இல்லை. எங் மாணவர்களோட மாணவர்களா அவங்களும் வந்துட்டு அப்படியேதான் வந்துட்டு உட்காந்து வேற ஒரு ஆசிரியர்கள் வகுப்பெடுத்தாலும் அவங்களும் உட்காந்து ஒரு மாணவர்கள் மாதிரிதான் வந்துட்டு கவனிச்சாங்க. அவ்வளோ அன்பா வந்துட்டு எல்லார்கிட்டயும் நடந்துகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போது அவங்களாம் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணுங்கிறது கூட பொதுவா வந்துட்டு நினைக்க மாட்டாங்க. ஆனா இமயவர்மன் ஐயாலாம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போய் ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் வந்துட்டு வாழ்க வளமுடன் கிளம்புறோமான்னு சொல்லிட்டு போனாங்க. இவ்வளோ டவுன் டு எர்த்தா வந்துட்டு ஆசிரியர்கள் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அவ்வளோ உணர்வு பூர்வமா ஆசிரியர்கள் பேசுறதை விட அவங்க செயல்லையும் வந்துட்டு இப்படி இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் லைஃப்ல இன்னும் வந்துட்டு கத்துக்கணும், இது மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. உணவெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அருமை அருமை அருமை. உணவெல்லாம் பாராட்டணும்னா பாராட்டிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லா வந்துட்டு மகரிஷி என்ன மாதிரி எளிய உணவு முறை கொடுத்துருக்காங்களோ, என்ன மாதிரி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வந்துட்டு அங்க ஐயா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஐயாவோட மொத்த குடும்பமுமே வந்துட்டு வாழ்த்துதலுக்கும் வணங்குதலுக்கும் உரியவர்கள். எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அன்பா அங்க இருந்த 100 பேருக்கிட்டையுமே ஒரே மாதிரி அன்பா நடந்துகிட்டாங்க. இடமும் வந்துட்டு அவ்வளோ அருமையான இடம். ஆலியார்ல இருக்கும்போது என்ன மாதிரி உணர்வு கிடைக்குமோ அதை விட அதிகமான ஒரு உணர்வே வந்துட்டு அங்க கிடைச்சது. என்னை பேசவே கூடாதுன்னு கூட கொஞ்சம் ஜீவகாந்தம் ஜீவகாந்த சக்தி கம்மி ஆயிரும், கொஞ்சம் நீங்க வந்துட்டு பேசாம இருங்க அப்படின்னாங்க. ஆனா எல்லாருக்கிட்டையுமே அங்க இருந்து மகரிஷி வந்துட்டு ஜீவகாந்தம் ஏதோ கொடுத்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கவுங்க கேட்டதுக்கு தான் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. எனக்கு இவ்வளோ நாள் இல்லாத அந்த ஒரு 2.5 நாள் என்னால முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. எல்லா விதத்திலயுமே இந்த பயிற்சி வந்துட்டு சூப்பரா இருந்தது. எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்துட்டு கோடான கோடி நன்றிகள். இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்காத, அனுபவிக்கணும்னு நினைச்சு அனுபவிக்க முடியாம இருந்த எல்லா சந்தோஷத்தையுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு வாழ்நாள்ல மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏ ராமசாமி ஐயா அவர்கள். அவன் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பிறவில இறை ஞானத்தை எட்டிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய நோக்கம். அதான் இறை சாதன மார்க்கம் 5 நிலைகள். இந்த மேடையில 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5 நிலைகள் நல்லா உணர்ந்திருப்பீங்க. 1 இறை மதன் ஐயா, 2 பங்கார் ஐயா, 3 இமயவர்மன் ஐயா, குரு ராகவேந்தர் ஐயா, அஜய் பிரகாஷ் ஐயா. குட்டையில முத்து எடுத்துடலாம், கடல்ல முத்து எடுக்கிறது கஷ்டம். அழகர் ஐயாவுடைய உரை அப்படிதான் இருந்தது. அழகர் ஐயாவை ஒரு அழகர் ராமானுஜா அப்படின்றத 3 விதமா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1 கணித மேதை அழகர் ராமானுஜம், தத்துவ மேதை அழகர் ராமானுஜம். நமக்கு கிடைச்ச வரும் சாமியோட வேதாத்திரிய மகரிஷி அவர்களுடைய நிழலில் அதாவது நிழலில்
தவழ்ந்து சென்றவர் சொல்லலாம். கூடவே இருந்து தவழ்ந்து சென்றவர். ஒரு தத்துவத்தை எளிமையா எப்படி புரிய வைக்கணும், இந்த இறைநிலையை எப்படி புரிய வைக்கணும்ன்றத அருமையா சொன்னாங்க. அவங்க சொல்லக்கூடிய வாசகங்கள் ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு பிடித்தமா இருந்து, ஒருவர் ஒரு உரையை கொடுக்கிறாருன்னா அந்த உரை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அத ஒரு சிந்தனையை தூண்டுவதாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே அது இருக்கணும். அதுதான் அந்த உரையினுடைய லாபம் சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. சிறப்பா இருந்தது. பங்கார் ஐயா சொல்லும் போது பாத்தீங்களா, ஞானத்தை எட்டிவிட வேண்டும் என்பதுதான் இந்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய மிக உயர்ந்த கொள்கை. வந்த அன்பர்கள் அத்தனை பேரும் சிறப்பா அதை உணர்ந்தாங்க. இந்த நிகழ்வுல உணர்ந்தாங்க. எத்தனையோ நிகழ்வு போயிருப்பாங்க, இந்த நிகழ்வுல உணர்ந்தாங்க. குரு ராகவேந்திர ஐயா பேசும்போது புத்தர் கதையை சொல்லி, இந்த உலகம் துக்கமானது, நம்முடைய பிறப்பு ஒரு துக்கமானது, நமக்கு நோய் ஒரு துக்கமானது, நமக்கு முதுமை ஒரு துக்கமானது, இறப்பு ஒரு துக்கமானது, இந்த நிலைகள் எல்லாம் விளக்கி சொன்னாங்க. சிறப்பான கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க. ஆனா அவங்க சிந்திக்கவும், நம்முடைய எண்ண அலைகளை எவ்வளவு ஓட்டம் இருக்குதுன்றத அந்த ஒரு இசையை போட்டு எல்லாரையும் ஆட வச்சு, ஆடாத ஆளே இல்லை, நான் அசைந்தால் அசையும் இந்த அகிலம் எல்லாம் என்பதற்கு இணங்க இந்த இறை சாதன மார்க்கத்துல இப்படி ஒரு நிலை இருக்குதா? இறை சாதனமா ஆன்மீக வகுப்புன்னு சொன்னா தத்துவங்களை சொல்லுவாங்க, விட்டுருவாங்க. ஆனா இப்படியும் சிந்திக்க வைக்க முடியுமா? இப்படியும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனதளவுல ஒரு தளர்வு ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு நிகழ்வுல நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கெல்லாம் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்களா, அஜய் பிரகாஷ் ஐயா, அப்பா எப்படி இந்த இறை நாணம் அவருக்கு இந்த சின்ன வயசுல எப்படி கிடைச்சிச்சு? இந்த உணவை பத்தி சொல்லும் போது எனக்கெல்லாம் நீங்க 57 வயசு ஆகி போச்சு. 57 வயசு ஆன பிறகு நம்ம எல்லாம் இப்படி ஒரு தேடல் இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வயசு. ஆனா சொல்ல சொல்ல கேட்க, சொல்ல சொல்ல கேட்க, சொல்ல சொல்ல எத்தனை இந்த மூளைக்கு 2 பதிவு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு பதிய வச்சுக்கும், ஒண்ணு தேவையில்லாத டெலீட் பண்ணிடும். நம்ம செல்போனோட டெலீட் பண்ணாது. ஆனா இந்த மூளைக்கு அந்த பவர் இருக்குது. ஆனா அஜய் பிரகாஷ் சொன்னது, எந்த எத்தனை ஜிபி மெமரி கார்டு போட்டு மெமரி பண்ணாலும் நமக்கு பேஸ் இல்லை, இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளவு பெரிய தத்துவங்கள். அவளுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கணும். ஐயா இமயவர்மன் ஐயா, ஆஹா என்ன அருமை! 4 விஷயம் நச்சுன்னு சொன்னாங்க. நன்றி சொல்லு, உன்னுடைய உடலுக்கு நன்றி சொல்லு, போதும். உன்னை பத்தி முதல்ல நினை, அப்புறம் மீதி பத்தி எல்லாம் நினைச்சுக்கலாம் அப்படின்ற தத்துவங்களை முன் வச்சாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா நம்ம அப்படியே உணவுக்கு வருவோம். உணவோட கூட உணவும் மருந்தும் 3 நாள்வாங்க. நமக்கு வகுப்பு, நம்முடைய ஆன்மீக வகுப்பும் 3 நாள் தான். வெள்ளி சனி ஞாயிறு. உணவு காலையில எளிமையான உணவு, மதியம் நிம்மதியான சாப்பாடு, மதியம் சமைக்கப்படாத உணவு. மகளிர் கிட்டத்தட்ட ஒரு 70-80% மகளிர் இருந்தீங்க. ஒரு 20% தான் ஆண்கள் இருந்தாங்க. இவங்க அத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணா உடல்ல நோய் வரல, வராது, இனி வரவே வராது அப்படின்றதுக்கு இது முதல் படி. ஒரு சிலர் கடைபிடிச்சிருப்பீங்க, இனி கடைபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருந்தது. அடுத்து பாத்தீங்களா, சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தது. நான் நினைப்பேன், மகளிர்னாக ஒரு ஒரு ஓரமா ஒரு அடக்கமான இடத்துல அப்படிதான் புழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனா இப்ப இந்த இறைசாதன மார்க்கத்துல வந்த மகளிர் யாருமே ஒருத்தர் கூட அது மாதிரி நினைக்கவே இல்லை. சகோதரத்துவம், அன்பு, கருணை, தெய்வீகத்தன்மை எப்படி மலர்ந்துச்சு. இறை சாதனை மார்க்கம்தான் அத்தனை அன்பு உள்ளங்களையும் எப்போது மலரும், எப்போது விடியும். ஒருத்தர் ஒரு படிச்சுட்டே வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு புத்தகத்தை தொட்டு தொட்டு பார்த்தா பேப்பர், தொடர்ந்து படித்தா அது புத்தகம், அது நூல், எனக்கு ஒரு அருவி அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அது மாதிரி
இந்த ஆன்மீகத்துல இறை சாதன மார்க்கத்தை தொட்டு பார்த்துட்டோம். முதல் நிகழ்வா தொட்டு பார்த்துட்டோம், ருசிக்க தெரிஞ்சிட்டோம், ருசி கிடைச்சிச்சு. இப்படிதான் ருசி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இத தொடர்ந்து ஐயா சொன்னாங்க 6 மாச காலம் எல்லாரும் வந்து தொடர்ந்து வர முடியாது அப்படின்னாங்க. இறைநிலை கிட்ட சங்கல்பத்தை போட்டா கண்டிப்பா நடக்கும். அதே பாத்ரூம் ஒரு சிலர் வந்து தண்ணி இல்ல எனக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து 2:30 மணிக்கெல்லாம் எழுச்சிக்கிறாங்க குளிக்கிறதுக்கு. அப்பா அப்பா அப்பா, என்ன அருமை, என்ன அருமை, எப்படி சொல்றதுன்னு புரியல. அவன் 4 மணிக்கு எழுந்து குளிக்கிறதுக்கும் 2:30 மணிக்கு எழுந்து குளிக்கிறதுக்கும் அந்த இயற்கை சூழல்ல வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க பாருங்க. ஆஹா, என்ன சொல்றது. அதுதான் வந்து இறை சாதன மார்க்கத்தினுடைய எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மலையப்பாளையத்துக்கு, இந்த திருப்பூர் மாவட்டத்துல, இந்த மலையப்பாளையம் கிராமத்துல எந்த ஒரு எளிமையாக வாழ முடியும், எப்படியும் வாழ முடியும் அப்படின்றத வந்து நிரூபித்த அத்தனை மனித தெய்வங்களுக்கும் நன்றி. உணவுகள், இருப்பிடங்கள், நமக்கு தேவையான அப்போ வந்து மின்சாரம் அப்பப்ப அந்த கிராமத்துல கட்டாயி வருது. இருந்தாலும் அத யாருமே ஒருத்தர் கூட பொருட்படுத்தவே இல்லை. ஏசியில இருந்த போல எனக்குலாம் ஏசியில இருந்த போல இருந்துச்சு. வீட்டுல வந்து எல்லா எல்லா கதவை திறந்து போட்டாலும் கூட எங்க வீட்டுல கொசுவலை வந்து அவசியம் தேவைப்படுச்சு. ஆனா அங்க கொசுவலைக்கு இடம் இல்லை, போர்வைக்கு இடம் இல்லை, ஏசி போல இருந்தது. என்ன ஒரு அற்புதம், அற்புதம். அப்புறம் ஐயா வந்து எனக்கு என்னுடைய வந்து ஒரு கருத்து என்ன கேட்டீங்களா, இப்ப 94 அன்பர்கள் வந்திருக்காங்க. 94 அன்பர்களும் அவருடைய கையால ஒரு செடி நடணும். இந்த வந்து முதல் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு அன்பர்களும் ஒவ்வொரு செடி நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு ரூபாய் காயின் கொடுத்த தனகாஷ்ட சங்கல்பம் ஒவ்வொரு ரூபாய் காயின் கொடுத்து அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா. அந்த ஐயா வாழ்க வளமுடன். ஆமா இருங்க. அதே மாதிரி அந்த நீங்க கொடுத்து அனுப்பிச்ச எங்களுக்கு கிடைத்த அந்த ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு சமம். அதுக்காக ஒவ்வொரு மரத்தை நட்டுட்டா வருங்காலத்துல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து அந்த நிழல் கொடுத்து கனி கொடுத்து அந்த எல்லாத்துக்கும் உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு செடி நடத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுங்க. அத்தனை நிகழ்வும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சி. எப்படி என்ன சொல்லினே இருக்கலாங்க ஐயா, சொல்லினே இருக்கலாம். அதுக்கு அனைவருக்கும் வந்து இப்பயே நான் டயத்தை எடுத்துட்டேன். மகிழ்ச்சிங்க. அடுத்த நிகழ்வு வந்து ரொம்ப விரிவா பேசலாம். இவ்வளவு நேரம் எனக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி கொடுத்த அத்தனை நடமாடும் தெய்வங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஒரு 2 நிமிடம் இல்ல 3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கோங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயாவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான ஒரு வாய்ப்பு எங்க எல்லாருக்கும் கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி முதல்ல சொல்லிக்கிறேம்மா. அந்த கிராமத்து சூழல்லையே இல்லாம இருந்துட்டு கிராமத்து சூழல்ல முதல்ல வர்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு பிரமிப்பூட்டும் ஒரு இடமா அமைஞ்சிருந்தது. அதே போல குறைகளை வந்து ஐயா பேப்பர்ல எழுத சொல்லி வரும்போதே சொல்லி விட்டுட்டாரு. அதனால கண்டிப்பா அடுத்த மாசம் வரும்போது அதை எழுதி கொடுக்குறேங்க ஐயா. சுருக்கமா நான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறேங்க. பங்காரு ஐயா ஆரம்பிச்சாரு, நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், முதலில் நீங்கள் ஒரு இன்னோசன்ட் ஆகணும், குழந்தைங்களா மாறி அப்படின்னு சொன்னாரு. அந்த முதல் நாள் நிகழ்வினோட இறுதியிலேயே எங்களை எல்லாத்தையும் குழந்தையா மாத்திட்டாரு குரு ஐயா. ஆக நாங்க எல்லாருமே அந்த இடத்துல குழந்தைங்களா தான் இருந்தோம். எங்களோட வயது என்பது ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி, அசௌகரியம் அப்படிங்கிறதை கூட எல்லாருமே சௌரியமா பயன்படுத்திக்கிட்டோம். எல்லாமே ஒரு புது அனுபவம், ரொம்ப சிறப்பு. என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஆரம்ப நாள்ல இருந்து நாங்க விடைபெற்று வரும்போது நான் வந்துட்டு திரும்ப பெட்ஷீட்டை ஏதோ மறந்துட்டு வந்து திரும்ப போய் எடுத்துட்டு இங்கிருந்து போறதுக்கே மனசு இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு வகுப்பு. ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்களோட ஒருத்தரா இணைஞ்சு அவங்களோட நாங்க எங்களோட அவங்கங்கிற மாதிரி இருந்தோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. நாங்க அடுத்து தொடர்ந்து 6 மாசமும் உங்களோட பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து பயணிப்போம். இது
விழுதுகளோடு கூடிய விருட்சமாக வளர எல்லாமல்ல இறையருளும் குருவருளும் என்றென்றும் துணை இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை பானுப்பிரியா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக பற்றை வகுப்புக்கு போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்துச்சு. என் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்தது இல்ல. ஒரு ஒரு ஆசிரியரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை அழகா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாமே 100 பேரும் எல்லாம் ஒரே மாதிரிதான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உணவுகள்ல இயற்கை முறையில நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா குழந்தை மாதிரி இருக்கணும். நாங்க அதே மாதிரி நாங்க இருந்துட்டு வந்தோம். ரொம்ப இயற்கையான உணவு கிடைச்சிச்சு. நல்லா இருந்தது. எல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம். ஒரு 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 நிகழ்ச்சியும் எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சாங்க. எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம். உணவு நல்லா இயற்கையா கொடுத்தாங்க. 3 நேரம் நல்லா திருப்தியா காலை கஞ்சி உணவு, மத்தியானம் சாம்பார், ரசம், காய்கறி எல்லாம் கொடுத்தாங்க. இரவு டெய்லி இயற்கை உணவு கொடுத்தாங்க. அவள் காய்கறி எல்லாமே மன நிறைவா இருந்துச்சு. ஆசிரியர் எங்களை பார்த்தவங்கள கூட ஆசிரியரை அவங்க பார்த்துக்கல. எல்லாரும் இருந்தாலும் அவங்க மன நிறைவா சந்தோஷமா அவங்க ஏத்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரிதான் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா நிகழ்வு நல்லா இருந்துச்சு. நான் போவேன்னு நினைக்கவே இல்லை. எங்க வீட்டுக்காரர் முதல்ல விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேண்டிட்டு பிரபஞ்சத்தை இறைய வாழ்த்திட்டே இருந்தேன். கடைசியில போன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்தேன். இறைமதனையும் இல்லாத அம்மாவும் நல்லா பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆறுமுகம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துட்டேன் ஐயா, நீங்க பேசலாம். ஆறுமுகம் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு நேரா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஜூம்ல கலந்துக்கிட்டேன். ஜூம்ல நல்லா பார்த்தேன். எல்லாத்தையும் கலந்துக்கிட்டேன். எல்லாரும் பார்த்தோம். அந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இறை சாதனை மார்க்க நிறுவனர் மதன் ஐயா அவர்களுக்கும், மற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி, நன்றி. நீங்க சாப்பிட்றதெல்லாம் தட்டெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டோம். சாப்பிட முடியலனாலும் இங்கே எனக்கு துணையாருக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுனால நாங்கள் வர முடியல. அதனால ஜூம்ல கலந்துக்கிட்டேன். ஜூம்ல கலந்துக்கிட்டாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஸ்பீச் எல்லாம் கம்ப்ளீட்டா கேட்டோம். சில நேரத்துல நெட்டு கட் ஆயிடுச்சு. அதனால எங்களால் கேட்க முடியல. இருந்தாலும் இவ்வளவு அருமையா ஏற்பாடு செய்திருந்த இறை சாதனை மார்க்கத்துக்கும் நிறுவனர் நம்ம மதன ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி அம்மா, எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? கோமதி அம்மா. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் சமயபுரத்திலிருந்து கோமதி பேசுறேங்க. இப்பிறவியில் இறை உணர்வு ஆன்மீக பட்டறை வகுப்பு அனுபவ உரை. நான் 2015 எம்எஸ்சி யோகா படிச்சேங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் எல்லாம் ஒரு எதுவுமே பண்ணல. ஆனா இறை சாதனை மார்க்கத்துல சேர்ந்த பிறகு உரையை கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலராகவே இந்த பயிற்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சு இப்ப இறை ஆசிரியர் பயிற்சி வரையிலும் வந்திருக்காங்கம்மா. ஆனா என்னுடைய இதுல நிறைய மாற்றங்கள்லாம் நிறைய நடந்திருக்குமா. அந்த குளியல்ல இருந்து எல்லாமே
நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நான் பயிற்சியும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இறைமதன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆன்மீக பட்டறை வகுப்பு இறை உணர்வை தேடும் அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வகுப்புங்கம்மா. அதை நல்ல முறையிலே தயார்படுத்தி டைம் டேபிள் போட்டு அதனை சிறப்பாக நல்ல முறையிலே நடத்திய இறைமதன் ஐயா அவர்களின் தலைமை பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி நடத்தணும், எப்படி செய்தா உங்களுக்கு எதா இருக்கும் அப்படின்னு அவரு நல்ல ஒரு பிளான் பண்ணி நடத்தி அதை காட்டியிருக்காங்க. இந்த தலைமை பண்பு அவர்கிட்ட அது நல்லா வெளிப்படுதுங்கம்மா. அவர்களுக்கு பாராட்டுகள். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது, இந்த ஆன்மீக பட்டறை வகுப்புல என்ன சிறப்புன்னு சொன்னா, இயற்கையிலேயே அந்த இடம் இந்த இறை சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்கம்மா. அது இயற்கையாவே அமைந்தது அந்த இடத்தோட சிறப்பு. அது இறைமதன் ஐயாவுடைய அந்த ஆன்மீக அந்த ஒரு ஆர்வம், அதுதான். அதனாலதான் இந்த இறை உணர்வே அப்படி அமைத்து கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேங்கம்மா. நல்ல காற்றோட்டமான வசதி, நல்ல தண்ணீர் வசதி, இது எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் படத்தெல்லாம் எங்க வீட்டுல கூட காட்டினேன். எங்க பொண்ணுங்கெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பான இடமா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த அந்த உரையிலே நல்ல இறை ஆசிரியர்கள் அமைஞ்சிருந்தாங்கம்மா. ஆசிரியர் பெருமக்கள் நம்ம அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள், பங்கார் ஐயா அவர்கள், இமயவரம்பன் ஐயா அவர்கள், குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள், அதே போல டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா, எல்லாருமே நல்ல சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்கள், ரொம்ப அனுபவம் மிக்க. அவர்கள் உரையெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு மனசு ரொம்ப அதுல இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போகணுங்கிற நினைப்பு தான் வருது. ஒரு இதா நமக்கு சோர்வாகவோ அந்த மாதிரிலாம் இல்லை, இன்னமும் நம்ம கத்துக்கணும், செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நன்றாக அமைஞ்சதுங்கம்மா. அடுத்தது, இந்த இதை மட்டும் சொல்லாம ஆன்மீக அறிவு மட்டும் இல்லாம அந்த உடலை எப்படி நம்ம பாதுகாக்கணுங்கிற அளவுக்கு அந்த அஜய் பிரகாஷ் ஐயாவுடைய உடல் நலம் காக்கிறதுக்கு ஆலோசனை, மருத்துவ குறிப்பு, இன்னும் என்னென்னவோ நிறைய நமக்கு தகுந்ததெல்லாம் சொன்னாங்க. மிக மிக சிறப்பாக இருந்துச்சுங்கம்மா. அடுத்தது, இந்த சாப்பாடை சொல்லவே முடியாதுமா. நம்ம வீட்டில் கூட நம்ம அப்படி செஞ்சு சாப்பிடுவோமா, சோம்பேறித்தனமா கூட இருப்போம். நமக்கு அது மாதிரி சாப்பாடு நான் எல்லாம் சாப்பிட்டது இல்லைங்கம்மா, உண்மையிலே சொல்றேன். ரொம்ப சிறப்புங்கம்மா. மணி அடிச்சா சாப்பாடுங்கிற மாதிரி கரெக்டான நேரத்துக்கு டீ, காஃபி, சாப்பாடு எல்லாமே, அதுவும் சத்துள்ள உணவா, சமைக்காத உணவு எப்படி சாப்பிடணும், அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது மிகவும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. அதே போல அதை உபசரிச்சாங்க பாருங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள், இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே. அதாவது நம்ம சொந்தம், நம்ம வந்தவங்க அப்படிங்கிற நினைப்போட எல்லாருமே அந்த ஐயா இறைமதன் ஐயாவோட அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமா, வாங்கிக்கங்கம்மா, பத்தல மறுபடியும் வந்தோம் வாங்கிக்கங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா உபசரிச்சாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வகுப்பு வந்தது. அதே போல நாங்க அந்த மலையப்பாளையம் இதுல தெரியாம காலனி இறங்காம மலையப்பாளையத்துல இறங்கிட்டோம். 7:30 மணி இருக்கும். எப்படி போகணும்னு தெரியல, ஆட்டோ கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை. உடனே இல்லாதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க உடனே 2 பேர் எடுத்துட்டு, நானும் எங்க ஜெயா அவங்களும் உடனே வண்டியை எடுத்து, 2 வீலர் எடுத்துட்டு எங்களை கூட்டிட்டு அந்த இருட்டான நேரத்துல கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கம்மா. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்கம்மா. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, யாரோ எங்கேயோ தவிக்கிறாங்க, அவங்க எந்த இடத்துல தவிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். அதாவது நம்ம மக்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது பாருங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் அமையவே அமையாதுங்கம்மா. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. அடுத்தது, இதுல சார் சொல்றாங்க, அந்த குறை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. குறைன்னு சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லம்மா, இடப்பற்றாக்குறை, அவ்வளவுதான். இந்த படுக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் அந்த அங்கனையே பொருளை வச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே படுத்து கொஞ்சம் அதை பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதை குறைன்னு சொல்ல முடியாது. இது ஆரம்ப காலம். இன்னும் போக போக அதுக்குடைய வசதிகள் இன்னும் பெருகும், இறையருளால கிடைக்குங்கிறது நம்பிக்கை இருக்குதுங்கம்மா. அதுதான் ஒழிய வேற எந்த குறையும் சொல்ற அளவுக்கே இல்லை. அடுத்ததுங்கம்மா, மற்றபடி இந்த பயிற்சி நான் இறையாசிரியர் பயிற்சியில இருந்தாலும் நேரடியா இறைமதன் சார்ட்ட இதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் இந்த பட்டறை வகுப்புக்கே வந்திருந்தேன். அதுல பயிற்சிகள், தியானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் பயிற்சி பெறாத மக்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் எல்லாருமே எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனா யாருமே பழகாத ஆட்கள் மாதிரியே நடந்துக்கல. எல்லாருமே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதா நடந்துக்காங்க. இந்த குணம் அந்த மனவளக்கலையில இருக்க மக்களுக்கு மட்டும்தாங்கம்மா வரும்.
வேற யாருக்குமே வராது. அதுலயும் இந்த அளவிற்கு வந்து அந்த பக்குவப்படுத்தினது யாருன்னா நம்ம இறை மதன் சார் அவர்கள் தான். அவருடைய உரையை கேட்டு கேட்டு என்ன ஆயிட போகுது போ, இதனால என்ன, நம்ம விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பேசி நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புலையும் நம்ம உடல்லையும் சரி மனதிலையும் சரி விட்டு கொடுக்கறது, பொறுமை, இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய எனக்கே அமைஞ்சிருக்குங்கம்மா. அது மாதிரி மக்களும் நடந்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துல ஐயா அவர்களை, இறைமதன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி போயிட்டு வந்தது மட்டும் இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப சிரத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து சரோஜினி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இந்த 3 நாள் பற்றை வகுப்புல நான் கலந்திருந்தேன். எதனாலன்னா, இந்த மகிழ்ச்சியுடைய கருத்துக்கள் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாம நிறைய விட்டு விட்டு போயிடுச்சு. இந்த 3 வருஷமா 20 இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இறைமதன் சாருடைய அந்த ஜூம்ல வந்து இதானதுக்கு அப்புறம் தான் அந்த இதுக்கு நல்ல கிளீனா செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்ப என்னாச்சா, ஒத்த குணங்கள் இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியும் இல்லையா? ஒத்த குணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வர்றது, ஒரு பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எல்லாருமே இறைநிலையோட இணையறதுக்கு விரும்புறவங்களா இருக்கிறதுனால இந்த மீட்டிங் நல்லா இருக்குங்கிறதுனாலதான் பற்றைய வகுப்புல நான் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இத்தனை பேரும் ஒருத்தர் கூட புது ஆளுங்க மாதிரியே தெரியல. யாருமே அறிமுகம் கிடையாது, ஆனா புது ஆளுங்க மாதிரியே தெரியல. எல்லாரும் இந்த காலேஜ் மேட்ஸ். இப்ப 4 வருஷம் ஒட்டுக்கா டிகிரி எல்லாம் படிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க எவ்வளவு ஒரு இதா இருப்பாங்க, அந்த மாதிரி நல்ல அன்பாவும் பாசமாவும் ஒண்ணுதான், நாம எல்லாரும் ஒண்ணுன்னு இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. யாரையுமே புது புது மாதிரியே தெரியல. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இப்படி இருந்தாலே உலக சமாதானம் வந்து ரொம்ப இருக்குது. அடுத்து வந்து இதுல வந்து என்ன இதுல பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட் அது இதுன்னு இருக்கும்போது நீங்க இப்படி பாருங்க, அதை இது பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, எது வேணாலும் கேளுங்க, நான் கூடிய அடிக்கடி வந்து வந்து லதாமா கூடவே இருந்து எல்லாம் கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ஸ்பீச் பார்த்தா நல்ல உயர்ந்த ஆசிரியர்கள் தான் பேசியிருந்தாங்க. குரு ஐயாவாகட்டும், ராமானுஜம் ஐயாவாகட்டும், எல்லாம் சிறந்த பேச்சு. அதை பற்றி நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இதுல வந்து பெங்காரி ஐயா பேசும்போது பார்த்தா, நீங்க இறைநிலை உணரணும், அது இந்த பிறவியில் இறை உணர்வு என்பதுதான் எல்லாருடைய மோட்டோ. அதுக்கு இறையுணர்வு என்ன, இறையுணர்வு தேடுறதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? வெட்டவெளிதான் இறைவன். அப்ப இறைவனும் வெட்டவெளியும் ஒண்ணுதான். வெட்டவெளி எங்க இருக்கு? நமக்கு பக்கத்துலயும் இருக்கு, நமக்கு உள்ளேயும் இருக்கு. சோ பக்கத்தில் இருக்கிறத பிடிக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும், வேணும்னு நினைக்கணும், வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டாங்க. இமயவரம்பன் ஐயா அவர்கள் வந்து அவங்க எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறது ரொம்ப சிறப்பா பேசுவாரு. அந்த போன டெக்னிக்க நீங்க வந்து ஒரு தற்சோதனை மாதிரி, நீங்க சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் 10 வயசு வரைக்கும் என்ன பண்ணீங்க, 20 வயசு வரைக்கும் என்ன பண்ணீங்க, 50 வயசு வரைக்கும் என்ன பண்ணீங்க, இதுல என்ன மைனஸ் இருக்கு, மைனஸுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு மற்றவங்க செஞ்ச நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லி அவங்களுடைய அந்த இது வந்து இந்த 4 சென்டென்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க உடலில் இருக்க கெடுதல்களும் மனதில் இருக்கிற எல்லா சங்கடங்களும் எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலா சொல்லி கொடுத்துட்டாங்க. அது கரெக்டான ஒரு ஈஸியான மெத்தட் தான். அடுத்து அதே அவர் வந்து என்னன்னா, இறைவன் மதிக்க முடியாத ஒரு உடலை நமக்கு கொடுத்துருக்கு. 2 இட்லி போட்டாது தேய்மானத்தை சரி பண்ணுதுன்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது நாம வந்து சாரி டிஸ்டர்பன்ஸ். அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் காப்பாத்துறீங்க, நீங்க உங்களுக்கு சாப்பிடுறீங்க, நாவுக்கு சாப்பிடுறீங்க, ஆனா நுண்ணுயிருக்கும் சேர்த்து சாப்பிடுங்கப்பா, அதை காப்பாத்துங்க. மண்ணை கெடுத்த மாதிரி உடலையும் கெடுக்குறீங்க,
அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துறாங்க. நுண்ணுயிர் காப்பாத்துங்க, அவ்வளவுதான், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு. இப்படி எல்லாம் சொன்னதுக்கு ஸ்பீச்சஸ் எல்லாம் ரொம்ப நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் தான் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இறைமதன் சார் வந்து அவருடைய அப்பா அவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, லதா வந்து அப்புறம் அவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு அரவணைப்பு. ஒரு உணவு உணவு கொடுக்கும்போது உணவு ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது இல்லாம அன்பாகவும் அரவணைப்பாகவும் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதனால அது ஒரு வந்து நாம எங்கேன்னு தெரியல, இந்த 3 நாள் வந்து வீட்டை பற்றியே நினைக்காத, அப்படியே லிவ் இன் த ப்ரெசன்ட்ங்கிறது அங்க நடந்தது. நேற்றை பற்றியோ நாளைய பற்றியோ கவலைப்படாம அங்கே இருந்து அங்கேயே நினைச்சு அப்படியே வாழ்ந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வெரி வெரி சூப்பர். அந்த தவம் பண்ணி அந்த ரவுண்டா உட்காந்து பண்ணின அந்த தவம் ஆகட்டும், சிரிப்பு லாஃப் தெரப்பி ஆகட்டும், டான்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், எவ்ரிதிங் 7:30 to 8 பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நம்மளை எங்கேயோ எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த அனுபவம் எல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் கிடைக்கும். அதனால எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சூம் நிகழ்வுல அட்டன் பண்ற அனைவரும் இந்த தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு கோர்ஸ் ஆகுது, நேரடி கோர்ஸ், ஒரே ஒரு கோர்ஸ் ஆகுது ஜாயின் பண்ணி அந்த 3 நாள் அனுபவத்தை பெறணும். நிறைய கோர்சஸ் இனிமே வரப்போகுது. ஆசிரியர் பயிற்சியும் அங்கேயே நடத்துவாங்க, பிரம்மஞானமும் அங்கேயே நடத்துவாங்க. இனிமேலாம் நேரடி பயிற்சிகள் நிறைய வரும். ஏதோ ஒரு கோர்ஸ் ஆகுது அட்டன் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்துக்கும் கோஹோஸ்டுக்கும் இறை மதன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நான் வந்து ஒரு குறை இருந்தா சொல்லணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாத்ரூம் எல்லாம் நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஆனா டாய்லெட் மட்டும் தனியா ஒரு 2 3 தனியா வச்சுட்டா இந்த அர்ஜென்சிக்கு மக்கள் இங்க வந்து மோத வேண்டி வராதுங்கிறது என்னுடைய கருத்து. மன்னிக்கவும் தப்பா இருந்தா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேல்முருகன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க ஆன்மீக பட்டறை வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மனித தெய்வங்களுக்கும் முதலாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஆன்மீக வகுப்புல வந்து ஆன்மீக பட்டறை வகுப்புல வந்து இது முதல் வகுப்பு மாதிரியே தெரியல. அதாவது ஆன்மீக வகுப்பு இறை சாதனை மார்க்கத்துல ஆன்மீகத்தை இந்த பிறவில அடையிறதுக்கு நம்ம வழிகாட்டுதலுக்கு இந்த கிளாஸ் தான் இது. ஆனா இது வந்து முதல் வகுப்பு மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து இறை உணர்வு பெற்றவங்களா தான் இருந்தாங்க. அங்க எல்லாமே இறையா தான் இருந்தது. எல்லாத்தோட ஒத்துழைப்பும் ரொம்ப, எல்லாத்துக்கும் நான் இப்ப நன்றி சொல்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு உள்ளே இருக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த நன்றி உணர்வு அது பேசுறப்பயே அன்னைக்கு சொல்லிட்டாரு, ஒரு பானை சோத்துக்கு 2 சோறு பார்த்தா அப்படின்ற ஒத்தவை ஒத்த விட்டதுக்கு நம்ம இருக்கிற ஞான ஆசிரியர்கள் அண்ணா எல்லாருமே வந்து எல்லாமே வந்து இறைதான், நம்மளை வந்து இறைதான் வழி நடத்துது. இந்த குறிப்பா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னா, அண்ணா கூட சொல்லியிருந்தாங்க அந்த போன் வந்து யாரும் உபயோகிக்க வேணான்னு. யாரும் பேசுற மாதிரி தெரியல எனக்கு. அங்க ஹாலில் கூட சார்ஜர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. எந்த போனு சார்ஜ் போட்ட மாதிரியே யாரும் போன் பேசாத மாதிரி இருந்துச்சு. ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றி நன்றி. அம்மா யாரும் வந்து இறை சாதனை மார்க்கம் இந்த அம்மா சொன்னாங்க, இது தப்பா நினைச்சுக்க வேணாம், பாத்ரூம் வேணும் அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி இல்லாம இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க வந்து நம்ம மேலும் மேலும் நல்லபடியா கொண்டு போறதுக்காகத்தான் இது. எல்லாரும் குறைகளை சொல்லுங்க, அது அப்பதான் வந்து அடுத்து உங்களுக்கு நிறைய செய்ய முடியும், அதை மாத்திக்க முடியும். நன்றி. நான் நேரம் கம்மியா இருக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா. வாசுகி அம்மா, மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா அடுத்தவங்களை கூப்பிட்டுருங்கம்மா. வாழ்க வளமுடன். பூங்கோதை அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த 3 நாள் ஆன்மீக பட்டறை வகுப்பு 28/6/2024. அது வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். அந்த நாள் தான் அந்த 28/6. இப்பிறவியில் இறைநிலை அடைதல். ஆகா, நாள் நைட்டு அவ்வளோ இருட்டுல கும்மிருட்டுல நாங்க வந்தோம். அப்ப அந்த இறைமதன் ஐயா அவர்கள் அவர்தான் முதல்ல வாசல்ல நின்னாரு. வாங்கம்மா வாங்கம்மான்னு அவர் ரொம்ப அன்பா உபசத்துல இருந்து எங்க லக்கேஜை எடுத்துக்க ஹெல்ப் பண்ணதுல இருந்து அவரும் அவங்க லதாமா அவங்களும் 3 நாளும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா நம்ம எப்படி இன்வைட் பண்ணுவோம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விஷயம், அதாவது எல்லாரோட எண்ண அலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு அவங்களோட எண்ண அலை. ஏன்னா எல்லாமே இறைநிலை. அதனால அங்க இருந்த எல்லாரோட இறைநிலையும் என்னென்ன பேச நினைக்கிறோமோ, ஒருத்தவங்க பேச நினைக்கிறது என்ன பேசுறாங்க, பேசுறது ஏதோ என் மனசுல தோணுனதை நான் சொல்லுவேன். 3 நாள் எப்ப தூங்குறாங்க, 2 பேரும் எப்ப எழுந்திருக்கிறாங்கன்னு தெரியல. இதுல அந்த ஜூம் மீட்டிங்லயே போய் ஐயா 2 டீம் எல்லாம் ஆக்டிவ் பண்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி ஐயாவோட தந்தையாரும் நமக்காக ஃபுட் ரெசிபியை பார்த்து எவ்வளவு புரிசிரிப்போட நம்மளுக்காக பரிமாறி நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒவ்வொரு ஃபுட் ரெசிபியும் இது எப்படிங்கன்னு கேட்க அது பொறுமையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. இது இது போட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிரேட். அதே மாதிரி குறை சொல்றதுன்னு நினைச்சோம்னா குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி, நான் குறை ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிதான் சொல்லணும். நம்ம எல்லாமே இறைநிலைன்றதுனால அந்த இறைநிலையோட இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய அதெல்லாம் குறை மாதிரியே தெரியுது. அவ்வளவு நிறைய இருக்கையில, கடல் போல இன்பம் இருக்கையில ஒரு துளி மணல் நம்மளுக்கு ஒரு குறையாவே தெரியல. குறை சொல்ல நான் விரும்பல. ஒவ்வொரு இறையாசிரியர்களும் பங்கார் ஐயா ஒவ்வொரு தடையும் நம்மளுக்கு ஒரு பாடம் அப்படின்னு அவங்க அந்த டாபிக்ல இருந்து தவமும் தத்துவத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ராமானுஜம் ஐயாவும் நவ் ஆர் நாட் நவர், இப்ப இல்லைன்னா நம்ம எப்பதான் அதை இது பண்ண போறோம்னா அது நல்லா அமேசிங்கா நடத்துனாங்க. அதே மாதிரி ராகவேந்தர் ஐயா ரொம்ப சூப்பருங்க. உலகம் துக்கமயமானதுன்னு டாபிக் ஆரம்பிச்சு அவர் நம்மளோட குழந்தை பருவத்துக்கே கூட்டிட்டு போய் நம்ம சின்ன குழந்தையில என்னென்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் அந்த ஸ்டேஜ்லயே செய்ய வச்சு எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சி படுத்தினாங்க. அந்த மெடிடேஷன்லாம் புத்தா மெடிடேஷன் அமேசிங். அப்படி வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை உணராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தது அவரோட இது. அஜய் பிரகாஷ் ஐயா சொல்லவே வேண்டாம். மெமரி கம்ப்யூட்டரோட பயங்கர மெமரி அவரோட மெமரி. பட் மண்ணை நம்மளோட உடம்போட ஒப்பிட்டு என்னென்ன அந்த ஃபெர்டிலைசர் எப்படி நம்ம இது பண்ணணும், பிபிஏ பத்தி, பயோட்டிக் ட்ரிங்க் எப்படி செய்யணும், அது நல்ல நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம மெனக்கெட்டு நம்மளோட உடம்ப பார்த்துக்கணும், இயற்கை உணவு, குடல் சுத்தம், இதை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா நடத்திருந்தாங்க. இமயவரம்பன் ஐயா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நம்ம போனா யூடியூப்ல நிறைய பேர் பார்த்திருப்போம். இருந்தாலும் அவர் உணர்வு பூர்வமா நம்மள ஒவ்வொரு அந்த ஏஜ் பீரியட் வைஸா கொண்டு போய் இந்த வயசுல என்னென்ன செஞ்சீங்க நம்மள மெமரி பண்ணி கூட்டு நம்ம டைரக்டா அது பயங்கர ரிலீஃபா இருந்தது ஐயா நடத்தினது. இதுக்கு மேல என்ன சொல்றீங்க? நான் நினைச்சது எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆழியார் மாதிரி அவரோட பிறந்த வீடுன்னு ஐயா சொன்னாங்கல்ல, அது மாதிரி பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீடும் இந்த இறை சாதனை மார்க்கமும் உலகத்துல இருக்க ஒவ்வொரு இறைக்கும் சென்று சேரணும்னு அந்த இறையர்களும் குரவியர்களும் அவரோட எண்ணம் போலவே துணை நிற்கும் நம்மளுக்கு.
நம்ம இதுல ஒரு அங்கமா இருக்கிறோம் அப்படின்றதுல வந்து பெருமைப்படணும் நம்ம. இதுக்கு மேல நான் சொல்ல நினைச்சால எனக்கு முன்னாடி வந்தவங்க பெரிய இறை எல்லாருமே சொல்லிட்டாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா. அம்மா கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது, சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா, அந்த 3 நாள் பட்டறை வகுப்பு பயிற்சி ரொம்ப 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 மிக சிறப்புங்கம்மா. ரொம்ப எங்களுக்கு இருந்துட்டு இங்க இருந்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைங்கம்மா. ஃபர்ஸ்ட் நான் வந்து உள்ள வந்ததுமே லதா மட்டும் சொன்னேன், எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட மேலும் 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 நாங்க ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்மா. அப்புறம் வந்து ஐயா அழகர் ஐயா அன்னைக்கு பேசினது, பங்கார ஐயா பேசினது, இமயவர்மன் ஐயா பேசினது, குரு ராகவேந்தர் ஐயா எல்லாருமே மிக சிறப்பா பேசினாங்கம்மா. எங்களுக்கு என்ன நாங்க நினைச்சிட்டு வந்தோமோ அதை விட ரொம்ப சிறப்பா எங்களுக்கு வந்து அவங்க வந்து மேலும் மேலும் கருத்துக்களை ரொம்ப நல்லா ஆழமா சொன்னாங்கம்மா. அப்புறம் வந்து அஜய் பிரகாஷ் ஐயா வந்து அவங்கள எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலைங்கம்மா. அவ்வளோ வந்து இந்த சின்ன வயசுல வந்து எல்லாருக்கும் வந்து உதவுங்கிற மனசு வந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொருத்தரு கூடயும் அவங்க அங்க இருந்தாங்க, அங்க வந்து டீ சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து அங்க சாப்பிடும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, தனாயகர் சங்கல்பம் செய்யும் போது அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க வந்து டாக்டராவே தெரியல, மக்களோட மக்களா வந்து அவங்க இருந்து வந்து அவங்க இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு உதவி செய்யற மனசு அவங்களுக்கு இருக்கு. அது வந்து யாராலையும் அந்த மாதிரி அவ்வளவு தூரம் அவ்வளவு செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த வயசுல அவங்க இவ்வளவு செய்யறாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அவங்க இன்னும் மென்மேலும் வளர ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்மா. அப்புறம் வந்து நைட்டு சாப்பாடை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல காலையில கஞ்சி, அப்புறம் மதியானம் சாப்பாடு, நைட்ல இரவுல பழம், அந்த அவல்ல செஞ்சது. எனக்கு வந்து நைட்ல பழம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் அவ்வளவா, எனக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு. அங்க சாப்பிட்டேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல. அங்க பச்சை தண்ணியில குளிச்சேன். நான் இங்க குளிச்சது இல்லை, கொஞ்சமா ஐயா சொல்லியிருக்காங்க கொஞ்சோண்டு வெந்நீர்ல கலந்துங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் குளிப்பேன். அங்க வந்து நான் முழுக்க முழுக்க பச்சை தண்ணியில தான் காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிப்பேன். எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஐயாட்டே நான் சொல்லிட்டு வந்தேன். ஐயா நான் இங்க வந்து நல்லா நான் பச்சை தண்ணியில தான் ஐயா குளிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து ஐயா வந்து ஐயாவோட அப்பா கந்தசாமி ஐயா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டு அம்மா சாப்பிடுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி உபசரிச்சது எல்லாமே. அப்புறம் கிச்சன்ல சமைச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நாங்க. ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க அவங்க. அப்புறம் வந்து ஐயா அங்க வந்து பக்கத்துல இயற்கை சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மரம் வந்து வைக்கணுங்க ஐயா சொன்னாங்கல்ல, ஒரு ஐயாவோட பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு 92 பேர் ஏதோ வந்திருந்தாங்க, அவங்க கையால ஒரு மரம்னு. இந்த அடுத்த வகுப்புல ஒவ்வொரு மரமும் ஒவ்வொருவரும் ஒரு வைக்கணுங்க ஐயா. நிறைய ஆழியார் மாதிரி நான் ஐயா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஆழியார் மாதிரி இங்கேயும் வரணுங்க ஐயா, மரம்லாம் நிறைய வச்சு இயற்கை சூழல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அதுல அதான் அம்மா வந்து எங்களோட தான் இருந்தாங்க. ஃபுல்லாவே அங்கதான் இருந்தாங்க, சுத்தி சுத்தி வந்து பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு. காலையில எங்களோட தான் குளிச்சாங்க. பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரலையாம்மா. அவங்க வந்து பிள்ளைகள்கிட்ட கூட பேசின மாதிரியே தெரியல. 3 நாளும் எங்களோடயே இருந்தாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப சூழல் ரொம்ப நல்லா இருக்குதுங்கம்மா. அப்படியே ஆழியார் மாதிரியே இருந்துச்சு. நாங்க ஆழியாருக்கு நான் போனதில்ல, போயிருக்கேன், ஆனா டூர் மாதிரி போயிருக்கேன். அங்க போயிட்டு ஒரு நாள் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது மாதிரியே அங்க இன்னும் நல்லா வந்து மரம்லாம் நல்லா வச்சா இன்னும் ரொம்ப இயற்கை சூழல் நல்லா இருக்குமா. அப்புறம் அங்க இருந்து வந்து கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்னைக்குதான் அதுதான் வச்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. இந்த வந்து இறை ஆசிரியர் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு நிறைய இருக்கு, எனக்கு பேசின அழகு போல இருக்கு. ஐயாவுக்கு, மதன் ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கரி கண்ணா அம்மா. சங்கரி கண்ணா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், கேக்குதுமா? அம்மா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ஐயாவோடது அட்டன் பண்ணேங்கம்மா. நான் வந்து
கொஞ்சம் எங்க அப்பா இறந்து போனதுலேருந்து ஒரு 2 இயர்ஸா கொஞ்சம் டிப்ரெஷன் அந்த மாதிரி இதுல இருந்தேன். நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் கிளாஸ்ல வந்து நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா அது வந்து மதன் ஐயாவுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவேன். இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம். நான் ஆன்லைன்ல தான் ஃபர்ஸ்ட் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனா என்ன அதை வந்து சரியா கண்டினியூ பண்ண முடியல. ரெகுலரா கிளாஸ் ஐயா எப்போ போடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அப்ப வந்து இப்போ இது நான் இந்த இது போட்டிருந்தாங்க. நான் உடனே புக் பண்ணி நான் வந்துட்டேன். நாங்க அங்க வந்ததுல இருந்து நாங்க வேற ஸ்டாப் மாறி இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க அந்த வேற யாரோ எங்கேயோ மாறி இறங்கிட்டாங்கன்னு சொன்னது நாங்க தான். நைட்டு 11 மணி 10:50 இருக்கும். அப்ப கூட மதனையா வந்து லதாமாவும் மதனையாவும் வந்து எங்களை வந்து வெளியே ஒவ்வொரு இடத்துலயும் ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க, அங்கிருந்து இப்ப பத்திரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்க 11 மணிக்கு வந்தாலும் எங்களுக்கு சாப்பிடுங்க வச்சுங்கன்னு சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப நிறைவா இருந்தது. ஃபுட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஐயாவோட அப்பா தான் எல்லாமே அங்க கவனிச்சுக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்க உள்ள இயற்கை சுற்றுச்சூழல் எல்லாமே நல்லா இருந்ததுங்கம்மா. முக்கியமா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி லதாமாவும் சரி மதன் ஐயாவும் சரி இந்த மாதிரி ஒரு எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். நாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்போம். வாழ்க வளமுடன் அம்மா. மொத்தத்துல வந்து நான் சுருக்கமா சொல்லணும்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு அங்க இருந்ததுமா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனிதா வாசு அம்மா. அனிதா வாசு அம்மா. அம்மா அடுத்தவங்களை கூப்பிடுங்க. டாக்டர் ஜெகநாதன் ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குது ஐயா, கேக்குது ஐயா, நல்லா கேக்குது. அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. வணக்கத்திற்குரிய உலக இறை சாதனை மார்க்க சத் சங்கத்தின் வெற்றி விழா கதாநாயகரும் அவதார புருஷரும் சின்ன அவர்களின் அன்பு குடும்பத்தினரும் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 100 மாணவ செல்வங்களை இந்த 3 நாள் வெற்றி விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வேதாத்திரிய விருட்சங்களான மனித தெய்வங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய தாங்களும் தங்கள் வாழ்க்கை துணைவியார் புரொஃபசர் லதா மேடம் அவர்களும் தெய்வ தம்பதிகளும் அவர்களின் தெய்வ குழந்தைகளும் வாழ்க வளமுடன். நான் பட்டறை ஒர்க் ஷாப் கிளாஸில் கலந்து கொண்டதால் நான் அடைந்த தெய்வீக கீழ்கண்ட நற்பலன்களை தங்கள் பொற்கரங்களில் சமர்ப்பிக்கின்றேன் ஐயா. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளித்து அனுதினமும் 4:15 மணியிலிருந்து 7 மணி வரை தங்களின் பயிற்சிகளில் தங்களுடன் இணைந்து அனைத்து பயிற்சிகளையும் செய்தும் பிறகு மகிழ்ச்சி என்னுள் சுக்குமமாக பரிபூர்ணமாக உடலில் நிரம்பி தெய்வீக பயிற்சிகள் அனைத்தும் எளிமையாக செய்து முடிப்பதற்கு வழிகோர்ந்த குருகாணிக்கை செலுத்த முடிந்தது. புகழ் வாய்ந்த மலையப்பாளையம் சத்சங்கத்தில் உலக அதிசயமான சரித்திர சான்றிதழை கேள்விப்பட்டு எனக்கு ஒரு அகக்காட்சியினை கண்டதை தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் ஐயா. அதாவது இந்த சங்கத்தில் தங்களுக்கும் தங்கள் துணைவியாருக்கும் நடுவில் மகரிஷி அவர்கள் அமர்ந்து உங்களை சுற்றிலும் 38 முக்கோடி தேவர்களும் சிவக்களம் சக்திகளும் சிவனும் ஆதிபராசக்தியும் உங்களை சுற்றி அமர்ந்து மகரிஷி அவர்கள் தங்கள் தலையில் வெள்ளி கிரீடம் பொறித்த வெற்றி கொடி பொறித்த வெள்ளி கிரீடம் பொறித்த இறை சாதனை மார்க்க தங்கள் தலை சூட்டி பாராட்டுரை நெஞ்சு வழங்கியது காட்சியில் தெரிந்த மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது ஐயா. மலையப்பாளையம் சத் சங்கத்தில் உலக அதிசய சரித்திர சான்றுடைய தவம் 4 தடவை நான் செய்தமையால் எனக்கு பிளட் பிரஷர் லெவலும்
மயக்கம் வந்து விட்டது. நான் காலையிலும் மாலையிலும் நாட்டு சர்க்கரை வெள்ளக்கட்டிகளை சாப்பிட்டு அவற்றை சமன் செய்து இந்த தெய்வீக உணவால் தான் நான் வேண்டிக் கொள்வது எல்லாம் வேண்டாமை வர வேண்டும். எனது இறுதி மூச்சு வரை என் சுய தேவைகளை நானே செய்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற வேண்டும். அனுதினமும் உணவு பூர்வமாக 200 தடவை அஸ்வினி முத்திரையும் 10 தடவை ஓஜஸும் போடுதல், 21 தடவை அருட்காப்பு சொல்லல், 21 தடவை சங்கல்பம் சொல்லுதல், 21 தடவை தேங்க்ஸ் சொல்லல், 21 தடவை சாரி சொல்லல். இதனால் நான் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தேன். இறைநிலை உணர்வும் ஞானமும் எனக்கு பெற்ற ஃபீலிங். ஏனென்றால் இந்த தெய்வீக வைப்ரேஷன் தான். நான் தினமும் 108 தடவை வேர்ல்டு ஃபேமஸ் இந்த சத்சங்கம் குட்டி ஆழியார் அறிவு திருக்கோயிலாக 10 வருடத்திற்குள் மலர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்பதே என்னுடைய முழுமையான வேண்டுகோள். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து இறை சாதனைகளாகிய மனித தெய்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். இதற்கு முன்பாக முக்கியமாக குறையே இல்லாத இந்த சத்சங்கம் தான் உலக இறை சாதனை மார்க்கம். இதுவே 8வது உலக சாதனை என்றால் அது மிகையாகாது. ஏன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளவு மிக அருமையாக இருந்தது. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக புவனேஸ்வரி ராஜகோபாலன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் இந்த பட்டறை வகுப்பில் கலந்து கொண்டேன் அம்மா. மிக அருமையாக இருந்தது. எனக்கு உள்ள போற போதே முதல்ல ஆழியார் போற மாதிரி அந்த ஃபீலிங் தான் கிடைச்சது. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இன்னும் சில வருடங்களிலேயே ஆழியாரோட அந்த கம்ப்ளீட் அந்த இது கிடைச்சிடும். அந்த மரங்கள்லாம் நட்டு இன்னும் இடத்தெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதே சூழல் கிடைச்சிரும்னு தோணுச்சு. அதே மாதிரி வந்திருந்த அத்தனை பேராசிரியர்களும் அவங்க நடந்து கொண்ட விதம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் இருந்தாங்க. முன்னாடி பேசுனவங்க அத்தனை பேரும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அது ஏன்னா எல்லாரும் உயிர்கலப்பு பெற்றுட்டோங்க. அன்னைக்கு எல்லாரும் கை கோத்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் உயிர்கலப்பு பெற்றதுனால நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 பேர் பகிர்ந்து கொண்ட அத்தனை விஷயமுமே அத்தனை பேர் மனசுல ஓடினது அவங்க 2 பேர் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் அதே மாதிரி பகிர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஐயா சொன்னாங்க எல்லாருமே பகிர்ந்துக்கணும், வந்திருந்த எத்தனை பேரும் பகிரணும்னு சொன்னதுனால நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். அதுல வந்ததுல அந்த பேராசிரியர்களோட இது எனக்கு ரொம்பவே இதுவா இருந்தது. அத்தனை படிச்சிருக்காங்க. அதுல வயது மூத்த ராமானுஜ ஐயர் ஐயால இருந்து அஜய் பிரகாஷ் ஐயா இளையவர் இருக்கிறதுலயே அங்க வந்திருந்தவங்களே இளையவர் அவர். நம்மள கலந்து கொண்டவங்கள கூட இளையவர் அவர். என்னுடைய மகன் வயசு தான் அவருக்கு. ஆனாலும் அத்தனை பேருடைய அந்த பக்குவமும் அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும். அப்ப நம்ம ஒரு இதுல நம்ம பட்டறை வகுப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வாழ்ந்து காட்டிட்டு இருந்தாங்க அங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களோடயே நாங்கெல்லாம் கூட ஐயா சொன்ன ஐயா எங்களெல்லாம் கூட கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆசிரியர்கிட்ட எல்லாம் போகவே இல்லை. அவங்களாவே அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்க எங்களை பார்த்தையுமே முன்னாடி சொன்னவங்க சொன்ன மாதிரி அவங்க எங்க கிட்ட நாங்களாம் கிளம்புறோமா வரோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது மாதிரிலாம் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை, இனி பார்க்கவும் முடியாது. அது ஒரு விஷயம். அப்புறம் நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்த இடம் இது ஒன்றுதான். பொது இடத்துக்கு போய் இத்தனை பெண்கள் போன இடத்துல சில ரொம்ப பர்சன்டேஜ் ஆஃப் கம்மியான மென்ஸ் வந்திருந்தா கூட, ஆண்கள் இருந்தாலும் கூட ஒரு சகோதரத்துவத்தோட இருந்தோம். அங்க கொஞ்சம் கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளா எங்கேயுமே நாங்க டிஸ்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணவே இல்லை. ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பிறந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் போனோம்னா வீட்டுல எப்படி இருப்போம் குதூகலமா, அந்த மாதிரிதான் கிளம்பி போய் அங்க நடந்துட்ட விதம். நேத்திக்கு மேக்சிமம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப வீடு அந்த இடமே வெறிச்சோன்னு போயிடுச்சு. ஐயா நான் நேத்திக்கு ராத்திரி தான் பார்த்தேன். ஐயா எல்லாரையும் கல்யாணம் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல எப்படி வீட்டு தலைவர்கள் ஒரு சோர்ந்து போய் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஐயா நேத்திக்கு இருந்தாங்க. அம்மா கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க. ஐயா அவ்வளவு எல்லாரும் கிளம்பி போனதுனால அவருடைய அந்த உற்சாகம் குறைஞ்சிருந்ததை பார்த்தோம். நாங்க இன்னைக்கு விடிகாத்தால 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பினோம். அப்ப திரும்பவும் எங்களுக்காக சீக்கிரம் எழுந்து அந்த நேரத்துலயும் ஒரு டீயை கொடுத்து எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இது பிறந்த வீட்டுல கூட சில பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த அத்தனை பேரும் அங்க அனுபவிச்சோம். இது எப்பவும் என்றென்றுக்கும் எல்லாருக்கும் தொடரணும். அது மாதிரி இறைநிலையை உணர்றதுக்கான அந்த வகுப்புகளும்
மனசளவுல எப்படி நம்ம மாறணும், எப்படிலாம் நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கும், நம்ம வாழ்வியலை எப்படி மாத்திக்கணும், நம்ம உணவு முறை அதுக்கு வந்து அங்க வந்து அவங்க பரிமாறின விஷயங்களா இருக்கட்டும், அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கான கத்துக்கிறதுக்கும் எல்லா விஷயங்களும் திரும்ப கொடுத்துருக்காங்க. அஜய் பிரகாஷ் ஐயாவும் வந்து அதுக்குள்ள எல்லா விஷயம் சொல்லும்போது அங்க அத்தனை பேருடைய மனசுலயும் நம்ம இனிமேல் மாத்திக்கணும். சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்க, ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் கூட ஐயாட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசும்போது எங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இது எப்படி அது எப்படி அம்மா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே அவங்க கூட நம்ம பகிர்ந்துட்ட விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். அதனால வந்து இது வந்து நிச்சயமா எல்லாருமே அத்தனை பேருமே ஒவ்வொரு பட்டறை வகுப்பு அடுத்து போடும் போதும் தயவு செய்து இதை வந்து தவற விடாம கலந்துக்கோங்க. இது வாழ்க்கையில நிச்சயமா நம்ம எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அதே அடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நன்றி சொல்ல வேண்டியது ஐயாவோட குடும்பத்தாருக்கு. ஐயாவோட அப்பா வந்து எப்படி வந்து நமக்கு சுத்தவெளி ஒரு அப்பாவோ, அந்த அப்பா வந்து நமக்கு இந்த அப்பாவும் நமக்கு அப்படிதான். ஏன்னா இடத்தெல்லாம் கொடுத்து அத்தனையும் கொடுத்து அதுக்கு பாடுபட்டுட்டு இருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபுல்லா வந்து ஐயாவோட அப்பா தான் நிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம அங்க பரிமாறும்போது காத்தால அந்த சுக்கு காப்பிக்கு ஆரம்பிச்சோன்னே ராத்திரி படுக்கிற வரைக்கும் அவர் தான் நின்று சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு அம்மா சொன்ன மாதிரி எவ்வளவு வேணுமா சாப்பிடுங்கம்மா, போட்டுக்கோங்கம்மா, நிறைய சாப்பிடுங்கம்மா, அப்படி இந்த மாதிரி ஒரு உபச்சாரம்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் அவங்க வீட்டோட இது ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. முதல் நாள் வந்து அத்தனை பேரும் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து காய்கறி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அடுத்த நாள் அவ்வளவு சமைச்சிருந்தாங்க. பக்கத்துலயே தோட்டத்து கீரை வேற. இந்த மாதிரி உணவெல்லாம் ஹெல்த்தியான உணவு நாங்க எல்லாரும் வாங்கிட்டு வந்தோம். அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் அதை மிஸ் பண்றோம். ஐயோ இனிமே திருப்பி 1 மாசம் ஆகுமே, இன்னும் 4 வாரம் காத்துட்டு இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட அப்பாவுக்கு வந்து இந்த நேரத்துல எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறோம். அது மாதிரி குழந்தைங்க 2 குழந்தைங்களும் அம்மா அப்பாவை 4 நாளும் வந்து பார்க்காம கொள்ளாம போன்ல கூட அம்மாவாவது ஏதாவது ஒரு தடவை பேசியிருப்பாங்களா இருக்கும். ஐயா பேசினதாவே எனக்கு தெரியவே இல்லை. அது வந்து எனக்கு அப்ப அந்த இறைநிலை அவங்களுக்கு எந்த ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இதுவா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து அப்படி அம்மா வந்து லதா அம்மா அப்படியே லோகாம்பாள் தான். ஐயா வந்து மகரிஷி, இவங்க லோகாம்பாள். அடுத்த பிறவிதான் நமக்கு வந்திருக்காங்க. அப்ப யாரெல்லாம் நம்ம பார்க்கலையோ இப்ப கண்ணுக்கு நேரம் இவங்களை பார்க்கிறோம். இத்தனை நாள் ஜூம்லயும் யூடியூப்லயும் பார்த்தவங்க நிச்சயமா அடுத்த பட்டறை வகுப்பை தயவு செய்து வந்து நேர்ல அனுபவிங்க. இது வந்து வாழ்நாள் இதெல்லாம் கிடைத்திருக்கரிய பொக்கிஷம். எவ்வளவு வேணா பணம் காசு வச்சிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து அனுபவித்ததுனால சொல்றோம். நிச்சயமா வாங்க. ஏன்னா இதை முதல் வகுப்புல அட்டன் பண்ணாதான் அந்த 6 மாச வகுப்புக்கு வர முடியும். நடுவில் யாரும் ஜாயின் பண்ண முடியாதுங்கிறத ஐயா தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒன்னோட ஒண்ணு ரிலேட் ஆகும். நடுநடுல வரும்போது நம்மளால அதுக்கு உள்ள போறதுக்கு கொஞ்சம் மிச்சவங்களுக்கு இதுவா இருக்கும். அதனாலதான் ஐயா அப்படி சொல்றாங்க. இப்ப மிஸ் பண்ணினவங்க, வர இயலாத சூழ்நிலையில இருந்தவங்க எல்லாம் தயவு செய்து அடுத்த முறை நேரில கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஜூம்ல வேற வழி இல்லாதவங்க சில பேர் கலந்துருப்பாங்க. பட் அவங்களும் அடுத்த மாசம் வர முடியும்னா நேர்ல வந்துருங்க. அது இன்னும் நமக்கு நிறைய விஷயங்களை மாற்றும். அப்புறம் குறைகளை சொல்லணும்னு ஐயா அங்கேயே சொன்னாங்க. நான் அவருக்கு அங்கேயே ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப வந்து உங்க சொல்ற மாதிரி பாத்ரூம் வித் டாய்லெட்டுங்கிறது ஜென்ரலா ஓகே தான். ஆனா 100 பேர்கிட்ட இருக்கிற போது லேடிஸ் அதிகமா இருக்கும்போது ஒருத்தர் குளிக்க போயிருக்கிற நேரம் ஒரு 15 நிமிஷம் ஆகும்போது அவசரமா டாய்லெட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காமன்ல கூட ஜென்ஸ் லேடிஸ்ன்னு கூட இல்லாம காமனா டாய்லெட் வெஸ்டர்னும் இந்தியனும் கொஞ்சம் கலந்தா மாதிரி இருந்தா டாய்லெட் மட்டும் போறவங்க அங்க போயிட்டு வந்துட்டா குளிக்கிறவங்க குளிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் போற காலத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியவே இல்லை. ஒரு ஐயா சொன்ன மாதிரி 2:30 மணிக்கு எழுந்து குளிச்ச ஆள் நான் தான். என்னன்னா அந்த இறைநிலை வந்து அங்க சரியா முழிப்பை கொடுத்துருது. வீட்டுல எல்லாம் வந்து கொஞ்சம் போத்திட்டு தூங்கலாமா அப்படின்னு தோணும். ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணா கூட இன்னும் 10 நிமிஷம் தூங்கலாமான்னு இப்ப தோன்றது கூட அங்க தோன்றல. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்தோட வைப்ரேஷன் இருந்தது. யாருமே சொல்லாம தானாவே உடல் வந்து அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இருந்தது. அத்தனை பேர் சொன்ன மாதிரி தலைக்கு குளிச்சு பச்சை தண்ணீர் குளிச்சு, அந்த பச்சை தண்ணி கூட அது ஒரு விஷயம் சொல்லணும். அங்க வரக்கூடிய தண்ணி வார்மா தான் வந்தது. வீட்டுல எல்லாம் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம், வெளியூருக்கு போனோம்னா சில்லுன்னு இருக்குமே புது தண்ணின்னு. அங்க வந்து அதுவும் வந்து பிரபஞ்சம் நமக்கு அவ்வளவு அழகா கொடுத்தது. யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு வர தண்ணி லேசா அப்படி குளிக்கிறதுக்கு இதமா இருந்தது உடம்புக்கு. ஸோ ஐயாவோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அங்க அத்தனையுமே அமைஞ்சது. அந்த இயற்கை சூழ்நிலை வாழ்க்கையில தயவு செஞ்சு அத்தனை பேர் நேர்ல வந்து அனுபவிங்க. ஸோ அந்த அந்த பாத்ரூம் விஷயம் ஒன்றும் திங்ஸ் அது மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு இதை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வச்சுட்டோன்னே இந்த ஆண்கள் வந்து பாவம் ஒவ்வொரு தடவையும் அந்த இதை வந்து நகர்த்திட்டே இருந்தாங்க பார்ட்டிஷியனை. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நம்மளால நகர்த்த முடியல. அவங்க பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப ஒவ்வொரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை 6 தடவை மாத்துற போது அவங்க நகர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஒரு வழி பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல எல்லாரும் வச்சுட்டு
தலகாணியும் அந்த திங்ஸையும் வச்சுட்டு அந்த ஹாலை ஃபுல்லாக நம்ம படுக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் நம்மளுடைய கிளாஸஸ்க்கும் இது பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம் ஐயா. இந்த வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் உயிர் சகோதரிகள் அனைவருக்கும் என் உயிர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரம்யா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா நான் சேலம்ல இருந்து பேசுறேம்மா. அம்மா இந்த பட்டறை வகுப்பு போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே எப்படியாவது அங்க வந்துடணுன்ற ஒரு மன போராட்டம். ஆனா அது எப்படி தனியா இங்க இருந்து சேலம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே அதிகமா வர மாதிரி தெரியல. எப்படி போறது என்னன்னு 1008 குழப்பங்கள். ஆனா துவக்க நாள் நினைப்ப என் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு போனதுனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இதுக்கு குழப்பத்தோட இருந்தாலும் நம்ம எப்படியாவது போட்டுட்டோம்னா அதுக்கான வழி இறைநிலை நமக்கு காமிச்சிரும்ன்ற ஒரு முடிவோட நான் போட்டுட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்ததும் சிரமமே தெரியல. அங்க மலையப்பாளையம் இறங்கி உடனே பஸ் கிடைச்சதுல இருந்து காலனி ஸ்டாப்ல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதே மாதிரி திரும்பி வரும்போதும் அப்படிதான். தற்செயலா என்னோட ஸ்லிப்பர் அங்க கிளாஸ்ல அங்க பட்டறை வகுப்புல இருக்கும் போதே வந்துருச்சு. திருப்பி வரும்போது ஐயோ எப்படா நம்ம மறுபடியும் பஸ் ஸ்டாப்புக்கு போய் நம்ம மறுபடியும் பஸ் பிடிச்சி ஏறி இறங்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் மனசுல இருந்தாலும் வித்தின் 5 மினிட்ஸ்ல லதா அம்மா திருப்பூருக்கு போறாங்க. ஒரு ஆள் போறதுக்கு இடம் இருக்கு கார்ல, யாராவது போறீங்களான்னு கேட்டாங்க. எல்லாமே ஃபியூ மினிட்ஸ்ல எல்லாமே டக்கு டக்குன்னு என்னோட மனசுல இருந்த வேதனையை தீர்க்கிற மாதிரி கேட்டாங்க. நான் கடகடன்னு எல்லாத்தையும் பேக் பண்றதுக்குள்ள நீ இருங்க, நான் போய் பேக் எடுத்து கொண்டு போய் நாங்க உங்களுக்கு அங்க வைக்கிறேன், நீங்க அதுக்குள்ள வாட்டர் பாட்டில தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு வந்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டக்கு டக்குன்னு எல்லாமே நம்ம கூடயே இருந்து ஒரு சகோதரி மாதிரி ஹெல்ப் பண்ணதுல இருந்து எல்லாமே போயிட்டு திரும்பி அதுக்கு தகுந்த மாதிரி நான் அங்க வந்தோன்னே அவங்க கார்ல ஏறி பஸ் ஸ்டாப்ல மலையப்பாளையம் இறங்கணுன்னே சாரி பெருமாநல்லூர்ல இறங்கணுன்னே எனக்கு உடனே பஸ் வந்துச்சு. எனக்கு இங்க வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து எனக்கு திருப்பி வர வரைக்கும் இந்த இறைநிலை மதனையா ரூபமாவும் லதாமா மூலியமும் எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலயும் எனக்கு கூட இருந்தது. அது முக்கியமா குறிப்பிடத்தக்கது எல்லா விதத்திலயுமே. அதே மாதிரி ஆலியா போனாதான் நம்ம நான் வருஷம் வருஷம் ஆலியா போகும்போது நமக்கு இது மகரிஷி நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுவும் முக்கியமா லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சூழல் அமையறதே ஒரு பெரிய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இனி வருஷத்துல அங்க ஒரு 3 நாள்னா இனிமேல் எனக்கு எப்ப வேணாலும் இங்க மலையப்பாளையம் நம்ம எப்ப வேணாலும் இருக்கிற ஒரு உணர்வு இனிமேல் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு அங்க படுத்து தூங்குறதுல இருந்து எல்லா விஷயமும் எல்லாரும் ஒன்னோட ஒன்னா இருந்ததுல இருந்து அங்கேயே நமக்கு எல்லாரும் சமம், எல்லாரையும் நம்ம சமநோக்கா பார்க்கணும் அப்படின்ற உணர்வு அங்கேயே நமக்குள்ள வந்துடுது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த சாப்பாடு அங்க கிடைச்சு ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு ஃப்ரூட்னாங்க. எனக்கு உண்மையா சொல்லணும்னா நைட் நான் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு அவ்வளவு பழக்கமே கிடையாது. எனக்கு பசிச்சுன்னா வயிறு இதாகிற மாதிரி தான் சாப்பிட்டு எனக்கு பழக்கம். ஏன்னா பழக்கம் இல்லாதனால ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனா அன்னைக்கு சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம கூட அந்த அவல் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருந்தோன்னா அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இப்ப எங்க வீட்டுக்கு கூட எனக்கு அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் இன்னையில இருந்து நேத்து எனக்கு அந்த ஃப்ரூட் என்ன அரேஞ்ச் பண்ண முடியல, இன்னையில இருந்து அதுதான் சாப்பிடணும்னு அந்த உணர்வு தான் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி நமக்கு எல்லா விஷயத்திலயுமே நம்ம கூட துணையா இருந்து குறைன்றது எல்லாரும் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அந்த படுக்கிற அந்த பொருள் வைக்கிறதுக்கு இதெல்லாமே நான் சொல்லணும்னா சொல்லலாம். ஆனா அதுவுமே கூட அவங்க இப்பதான் ஒவ்வொரு பணியா செஞ்சுட்டு இருக்காங்க. பின்னாடி எல்லாத்தையும் முழுமையா இதை விட சிறப்பா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதையும் தெரிவிச்சுக்க வேண்டாம், ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால அனைவருக்கும் நம்மளுடைய நோக்கம் மட்டும் எப்பயுமே உயர்ந்த நோக்கம் உன்னதமான நோக்கம் இருந்தா மட்டும் நம்ம இறைநிலை எப்பயுமே நம்ம கூட இருக்குன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் நம்ம இறைமதன் ஐயா. அவரோட நோக்கம் உன்னதமான நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருந்தனாலதான் அவரு இவ்வளோ ஒரு உயர்ந்த
நிலையில வந்திருக்கிறாரு. வேதாத்திரத்தையும் அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கும் மகரிஷியோட உயர்ந்த நோக்கமும் உன்னதமான தன்னலமற்ற ஒரு உன்னதமான நோக்கம் மட்டும்தான் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு சரியான ஒரு பாதை இந்த இறை சாதனை மார்க்கம். இது நம்மளோட எல்லா ஆசீர்வாதத்தோடையும் இது மென்மேலும் உயரணும். அதுக்கு நம்ம எல்லாருடைய நோக்கமும் ஒரே மாதிரியான தன்னலமற்ற பொதுநல நோக்கோட ஒரு உயர்ந்த நோக்கமா இருந்தா இந்த வேதாத்திரத்தை நம்ம எல்லா இடத்துலயும் மிக சுலபமா கொண்டு போய் சேர்த்தலான்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதே இப்ப எப்படி இருக்கோமோ அதே மனநிலையிலேயே நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஒரு உற்சாகத்தோடையும் இந்த ஒரு ஐயா சொன்ன மாதிரி வெறித்தனத்தோட நம்ம இதுல முன்னேறி வரணும் அப்படின்றது கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மை வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. நிறைய சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனா அது அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம ஒரு மாசமும் சந்திக்க தானே போறோம், நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் நேரம் கட்டி 2 நிமிடத்திற்குள்ள தங்க அனுபவ உரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னும் 4 பேர் இருக்கிறீங்க. இன்னும் 8 மணி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம லதாம்மா இருக்காங்க, மாலத்தியம்மா இருக்காங்க, செல்வியம்மா இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நேரத்தை பயன்படுத்திக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மணிமேகலை அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா பயிற்சி. ஐயாவோட குடும்பமே அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா எல்லாரும் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க நல்லா புதிதாக ஒரு தியானம் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் தங்குற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் தனியா, அதாவதுங்க என்ன சொல்றது, நான் தனியா தான் இருக்கிறேங்க. ஆனா எனக்கு அவங்க எல்லாத்துக்கூடயும் தங்கினது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப இதா இருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவும் ஐயாவும் ரொம்ப சிறப்பா சர்வீஸ் பண்ணாங்க. லதாம்மாவும் அவங்களுக்கு ஓய்வே இல்லை, ஏதாவது ஒரு பணியை செய்துட்டே தான் இருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தங்குற இடம் ரொம்ப சிறப்பு, அது சொல்றதுக்கே இல்லை, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆசிரியர்களும் அவங்கவங்க பாணியில அவங்கவங்க பணியிலையும் சிறப்பா பண்ணாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும். என்னன்னா கீரை இயற்கையான அந்த சூழல்ல இருந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க. இன்னைக்கு எல்லாத்து வீட்லயுமே கீரை குழம்பா தான் இருக்குங்க. எல்லாருமே கீரை வாங்கிட்டு வந்தோம். நிறைய பேர் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் 10 கட்டெல்லாம் கூட வாங்கினாங்க. நான் கூட நினைப்பேன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அங்க ஒரு 6 வகையான கீரை செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் கூட இருந்து, அதுவும் அங்க வேலை செய்த அம்மாங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. கிராமத்துல மட்டும்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆளுங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவசர கதியில ஓடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு நம்ம இருக்கிற சூழல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிராமத்து ஆளுங்கள் ரொம்ப சிறப்பா அவங்க பேசின விதமும் சரி, நம்மளையெல்லாம் உரம்புற ஒரு வீட்டுக்கு, நான்லாம் கிராமத்துல இருந்தவ தவிர, ஒருத்தர் வராங்கன்னா எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுங்களா. நம்ம உரம்புறையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்க, எல்லாம் 1 வாரம் தங்குவாங்க. வந்ததையும் எப்ப போறீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம். ஏன்னா அது வரைக்கும் நல்லா ஜாலியா விளையாண்டு இருக்கலாம்ல. அந்த மாதிரி அவங்க அங்க வேலை செஞ்ச அம்மாங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா நம்ம கிட்ட பேசுறது, சொல்றது. அம்மா இப்படி இது, நான் ஒரு புடவை கட்டியிருந்தேங்க. அங்க வேலை செய்யற அம்மா சொன்னாங்க, அம்மா இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்கம்மா இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னன்னா அவங்க மனசு விட்டு சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல அற்புதமான இடத்துல பயிற்சி நிலையம் அமைஞ்சிருக்குதுங்க. அது ரொம்ப சொல்லியே தான் ஆகணும். ரொம்ப சிறப்பா இருக்குது பயிற்சி இடம் அமைஞ்சது ரொம்ப சிறப்புங்க. அப்புறம் எந்த இடத்துல என்ன தவம் செஞ்சோமோ தெரியல, நமக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி கிடைச்சது. நம்ம எந்த இடத்துல எந்த தவம் செஞ்சோமோ தெரியல, நமக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி நமக்கு இந்த ஜென்மத்துல இப்படி கிடைச்சது.
ரொம்ப சிறப்புங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தது எல்லாமே நமக்கு சிறப்பா இருந்துச்சு. லதம்மா வந்து ரொம்ப எங்களோடயே தான் தங்கிக்கிட்டாங்க. அவங்க வந்து எழுந்திருச்சு, அதுவும் ஒரு நாள் வந்து அவங்க ஃபோன் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் முழிச்சுட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேசிட்டு இருக்கல, அவங்க மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வேலைய அவங்க அவ்வளவு நேரம் செய்துட்டு இருந்தாங்க. அது வந்து நம்மளையெல்லாம் நேரமா தூங்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்கெல்லாம் இவ்வளவு நேரம் அவங்களோட வேலைய செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுங்க. எல்லாரும் வந்து ஒரே இடத்துல தங்குனது அவ்வளவு சிறப்பா இருந்துச்சுங்க. அப்புறம் ஐயா வந்து ஒரு குறைய சொல்ல சொன்னாங்க. அது என்னன்னு ஒரு குறை இருக்குதுங்க. அது என்னன்னா, அவ்வளவு சீக்கிரமா கிளாஸ் முடிஞ்சிருச்சே, இன்னும் ஒரு நாள் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இறை சாதனை மார்க்கம் வந்து நம்மள செதுக்குறதுக்கு ஒரு இதா இருக்குது. நம்ம எந்த இடத்துலயும் எந்த சோர்வும் இல்லாம நல்லா சுறுசுறுப்பா நாமளும் இருந்தா மத்தவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு போகணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த பணியை வந்து சேர்ந்து சிறப்பா செய்வாங்க. நீங்க வராதவங்களும் எல்லாருமே நீங்க வந்து பாருங்க. நம்ம தாய் வீட்டுக்கு வந்து நம்ம வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் தாய் தந்தை வந்து இருக்கிறாங்களா இல்லையோ தெரியல. ஆனா இங்க போறது வந்து நம்ம வீட்டுக்கு போற மாதிரியே இருக்குதுங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு குறையுமே பார்க்க முடியல. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை தெரியல. ரொம்ப சிறப்பு. அடுத்த மாசம் எப்ப வரும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நேத்தே வரப்பவே எல்லாருமே பேசிட்டு வந்துட்டோம். காலையிலேயே நம்ம கிளம்பி போயிடலாம். மத்தியானத்துக்கு லஞ்சு கூட எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் வந்து காலையிலேயே கிளம்பி போகலாம் அப்படிங்கிற இதுல இருந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கணுங்க. முடிஞ்சா வந்து பௌர்ணமி அன்னைக்கு மௌனம் நம்ம எல்லாரும் போற மாதிரி இருந்தாக்கா நம்ம எல்லாரும் சொன்னோம்னா அங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாரும் யோசனை பண்ணி வைங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்மாவதி முருகேசன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். எல்லாருமே நான் கருத்துக்கள் எல்லாமே வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவங்க விடுபட்ட கருத்துக்கள் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேங்கம்மா. அதாவது ஒட்டுமொத்தமா அவங்க குடும்பமே இதுல சேவை பண்ணுச்சு. ஒண்ணு முதல்ல இதுல நான் நன்றியிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறேங்கம்மா. நன்றி உணர்வு இதுல அதிகம். நன்றிங்கிறது முதல்ல நம்மள எல்லாம் அனுப்பி வச்சு நம்ம வீட்டு மனித தெய்வங்களுக்கு நன்றி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்ததுக்கு. அதுக்கடுத்து நன்றி யாருக்கு சொல்லணும்னாங்க, மதனையாவுடைய அப்பாவுக்கு. அவர் வந்து 15 வயசு பையன் மாதிரி வேலை செஞ்சாரு. அவங்க இருக்கிற எல்லாருக்கும். ஆமா, அப்பா ஐயாவுக்கு மட்டும் அப்பாவை நடத்தல அவரு, அந்த வந்திருந்த அத்தனை பேருக்கும் அப்பாவை நடத்திக்கிட்டாரு. ரெண்டாவது அதுக்கடுத்துங்க கார்த்திகையா. எல்லாரும் வந்து நம்ம கார்த்திகையாவுக்கு தாங்க நன்றி. இன்னைக்கு கார்த்திகையா இல்லைன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு இது நடந்திருக்குமா அப்படின்னா அது இம்பாசிபிள். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து கார்த்திகையா தான் உள்ள வந்து எல்லாரும் ஆளுக்கு 5000 போடுங்க பண்றோன்னு சொல்றது மட்டும் இல்லாம கூட இருந்து எல்லா வேலையும், நான் ஒரு நாள் முன்ன போனதுனால பார்த்தேன், அப்படி எல்லா வேலையும் செஞ்சாரு. அவராகட்டும், வெள்ளைச்சாமி ஐயாவாகட்டும், அங்க சர்வீஸ் பண்ண மனித தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப பாராட்டணும். முந்தின நாள் பார்க்கும்போது இப்படி இருக்க இது எப்படி நாளைக்கு ரெடி ஆகும்னு நினைச்சேன். ஆனா மறுநாள் பார்த்தா அப்படியே அந்த இடமே ஒரு தெய்வீகமா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அப்ப அங்க எப்படி அந்த வேலை நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்துங்க, இப்ப நன்றிக்கு வந்து நம்ம லதா மதன் ஐயாவை எப்பவுமே எல்லாருமே நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நான் தனியா சொல்றதுக்கு அவங்க எல்லாம் வந்து ஆசிரியர்கள்ங்கிறது இல்லாம நம்ம குடும்பத்துல ஒருத்தர். அவங்களும் அவங்க குழந்தைங்கள விட்டு போட்டு, சின்ன குழந்தைங்க விட்டு போட்டு அவங்களும் நம்மளோடதான் சாப்பிட்டாங்க, படுத்தாங்க. எல்லா ஆசிரியர்களும் நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டாங்க. இப்போ சப்ஜெக்ட் வரலாங்க. அதாவது கடவுள்னா என்ன, கடவுள் யார் அப்படிங்கறத வந்து அழகர் ராமானுஜம் ஐயா வந்து சொன்ன விதம். நான் வந்து தீபம் போடும்போது கூட கடவுளை கும்பிடுவேன். ஆனா இனிமேல் அந்த இடத்துல முடிவு பண்ணி இனிமேல் கடவுளை கும்பிடக்கூடாது. கடவுள் யார் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, நமக்குள்ளே இறைவன் இருக்காருல்ல சுத்தவெளி. ஏன் போய் ஒவ்வொரு பக்கம் போய் பிச்சை எடுக்கணுங்கிற, அதாவது மாற்றம் வரணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போனோம்னா அங்க என்ன பார்த்தோம், என்ன அனுபவிச்சோங்கிறோட நமக்குள்ள மாற்றம் வந்தா தான் அந்த ப்ரோக்ராம் வெற்றி. அப்ப எனக்கு அந்த மாற்றம் வந்து அவ்வளவு அழகா கொடுத்தாரு நம்ம அழகர் ராமானுஜம் ஐயா. அப்போ அழகர் ராமானுஜம் ஐயா வந்து அந்த இடத்துல மகிழ்ச்சியா பார்த்தேன் நான். அதுக்கு அடுத்தது வந்துங்க பங்காரையா என்ன சொன்னாருன்னா, அம்மா முதலே சொன்ன மாதிரி நீங்க முதல்ல குழந்தைய மாறிடுன்னு சொன்னாரு. நீங்க வந்து காலி பாத்திரமா இருந்தாதான் நீங்க போடுறத வந்து நீங்க வாங்க முடியும்னு சொன்னாரு. எப்பயுமே வாழ்த்தும் பயணம்ல வந்து நான் இதுவரை கேட்ட வகையில் எக்ஸ்பர்ட் மதனையா தான். எனக்கு எல்லார் வாழ்த்தும் பயனை விட மதனையாவோட வாழ்த்தும் பயன் ரொம்ப எனக்கு அப்படியே மனப்பாடமா இருக்கும். மதனையாவோட வாழ்த்தும் பயன். ஆனா அதையே தூக்கி சாப்பிடுற வகையில
ஊசியில எப்படி இங்க பழத்தை ஏத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த வாழ்த்து பயணமோட சப்ஜெக்ட டெப்தா கொண்டு போனாரு. அப்ப இனிமேல் நாம யாரையும் வெறுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, எல்லார்கிட்டையும் நாம ஒரு நல்ல எண்ணங்களை தான் பரப்பணுங்கிற அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு பெரிய மனமாற்றம் வந்து பங்காரு ஐயாவுடைய ஸ்பீச்ல நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய எளிமை. அவர் என்ன சொன்னார்னா நிறைய நுட்பங்கள் சொன்னாரு. நீங்க ஆகினிலே நீங்க தவநிலைக்கு போக முடியும்னு சொல்லி அந்த தவ நுணுக்கத்துக்கான ஒரு நுட்பம் என்ன சொன்னாரு, நீங்க உங்களை மாத்தாம நீங்க எவ்வளவு புத்தகங்கள் படிச்சாலும் வாழ்க்கை பாடமா அது வந்து நீங்க செயலுக்கு கொண்டு வராம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இறை உணர்வுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்க மாறணும் அப்படிங்கிற அழகா அது கொண்டு வந்தாரு. அந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்தாரு. டைம் ஆகுதுன்னா சிம்பிளா சொல்லிட்டு போறேன். அடுத்தது இது இமயவரன் ஐயா நம்ம எல்லாருக்குமே அவர் என்ன சொல்லுவார், உயிர் சொந்தங்கள் சொல்லுவாரு. அவர் சொன்ன அவர் எடுத்துக்கிட்ட டைம் கம்மி தான். ஆனா அவங்க சொன்ன பெரிய 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 விஷயம், அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம மனசுல எவ்வளவு ஒரு வேதனைகள் கொட்டி கிடக்குதோ அதையெல்லாம் எப்படி ரிலீவ் பண்ணணுங்கிற ஒரு நுட்பத்தை வந்து அருமையா சொல்லி கொடுத்தாரு. அந்த நுட்பத்தை உண்மையாலுமே பயன்படுத்தினா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறதுல வந்து எந்த கருத்துமே இல்லை. எல்லாருமே அனுபவங்களே அதை ஷேர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது குரு ராகவேந்திர ஐயா அவர் என்ன சொன்னாருன்னா உயிர் கலப்பு தான் ஒண்ணு கொடுத்தாருங்க. இதுல என்ன தெரியுங்களா, இப்ப நம்ம இதுல வராதவங்க வந்து 85 வயசுக்காரரும் இருந்தாங்க, 80 வயசுக்காரரும் இருந்தாங்க, 60 வயசு சின்ன குழந்தைங்களும் இருந்தாங்க. சோ ஒருத்தருக்கு எனர்ஜி நல்லா தவம் பண்றதுக்கு எனர்ஜி பீக்ல இருக்கும், கொஞ்சம் புதுசா வரவங்களுக்கு எனர்ஜி இருக்காது. எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கொடுத்தாங்க பாருங்க. அப்போ எனர்ஜி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தது அவர் கொடுத்தது வந்துங்க இது ஒரு மெடிடேஷன் கொடுத்தாரு. அது என்னோட சொந்த அனுபவத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம இது வாடிப்பட்டியிலேயே நம்ம இது பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் சாதாரணமா தான் ஆடுனேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மியூசிக் போடும்போது நான் கண்ணை மூடிதான் முதல்ல இருந்து ஆடுனேன். பின்னாடி போனது எனக்கு ஜென்ஸ் பக்கத்துல போயிட்டுமே மறுபடியும் முன்னாடி வந்து அப்ப மட்டும் தான் கண்ணை திறந்தேன். அப்புறம் அந்த ஒரு உணர்நிலைக்கு போகும்போது அங்க என்ன நடக்குது, விழிப்புணர்வு இருக்கு, எனக்கு விழிப்புணர்வு தான். ஆனா எனக்குள்ள என்ன நடக்குது, நான் கைகால ஆட்டல, அதுவா ஆடுது. நான் உள்ள இருந்து அதை பார்த்து நம்ம சொல்லுவாங்களே உள்ள இருந்து ஒண்ணு பாக்குதுங்கிற நான் அந்த இடத்துல உணர்ந்தேன், அனுபவபூர்வமா உணர்ந்தேன். எக்ஸலன்ட். அந்த அன்னைக்கு வந்து நான் வந்து நைட்டு படுத்து எனக்கு தூக்கம் வரல. அவ்வளவு சாதாரணமா அந்த மாதிரி ஆடுனா டயர்ட் ஆகும். எனக்கு அந்த அன்னைக்கு வெடிய தூக்கம் வரல, பிரிஸ்கா இருந்தது. இன்னொரு அனுபவம் என்னன்னா, அந்த அன்னைக்கு நைட் வந்து எனக்கு வந்து நான் விபாசனா கத்துக்கிட்டதுனால அந்த உணர்வு நிலைகள் வந்து எனக்கு வாடிப்பட்டியில் அந்த உணர்வு நிலை கிடைச்சது. விடிய எனக்கு தூக்கம் வரல. நம்ம உடம்புல வந்து அந்த சென்சேஷன்ங்கிறது வரும். அந்த சென்ஸ் ஆனந்த உணர்வு சொல்லுவாங்க இல்லைங்களா, ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார் இல்லையா, அந்த ஆனந்தமனமான உணர்வு வெடிய நான் வந்து அனுபவிச்சேன். அந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இந்த வைப்ரேஷனை உணர்றதுக்காகவே எல்லாரும் நேரடி பயிற்சிக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா அதை உணர முடியும் அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து நீங்க பதிவை எப்படி ஏற்படுத்துறீங்கிற குரு ஐயா வந்து ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாரு. நம்ம தற்சோதனை இது எல்லாத்தையும் கடந்து எந்த இடத்துல அது அந்த வரும்னு சொல்லி 4 ஸ்டெப் சொல்லி நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்து மைண்டுக்குள்ள ஒருத்தரை பத்தி நீங்க ஜட்ஜ் பண்ணும் போதே அங்க வந்து உங்களுக்கு வந்து கர்மா ஆரம்பிக்குதுங்கிற வந்து அந்த கர்மா கான்செப்ட ரொம்ப தெளிவா சொன்னாரு. நிறைய நீங்க வந்து உங்களோட இதையை உடைச்சு வரணும் வெளியே அப்படிங்கும் போது இன்னைக்கு நான் வந்து பெரிய புரட்சியா ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணினேன். சோ நான் வந்து இதெல்லாம் வாழ்க்கை ஆமா இன்னும் 2 பாயிண்ட் முடிச்சிடுறேங்கம்மா. முக்கியமானது ரெண்டாவது உடல் ஆரோக்கியம். ஆமா சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேங்கம்மா முடிச்சுக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மணி 8:13 ஆயிட்டுது. 8:30 மணிக்கு நம்மளுக்கு தற்சோதனை வகுப்பு இருக்குது. அன்பர்கள் நான் எல்லாத்துக்கும் வாய்ப்பளிக்க வேண்டியது இருப்பதால பேசும் அன்பர்கள் 1 நிமிடத்திற்குள் தங்கள் உரைகளை அனுபவத்தை சிறப்பா கொடுத்தால் நல்லாக இருக்கும் நினைக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா. ஜெயலட்சுமி அம்மா. கோபிநாத் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு மேக்ஸிமம் 1 நிமிஷத்துல முடிக்க பாக்குறேங்கம்மா. என்னால நான் எதுவும் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஐயா ராமானுஜன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுக்கல, மகரிஷி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்ததுங்கம்மா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம மகரிஷி வழியில் இருக்கிறதுனால நிறைய கண்டிஷனை உடைச்சிருக்கோம். அப்படி என்னென்ன கண்டிஷனை உடைச்சிருக்கோம் அப்படின்னு 2 நாளாக அந்த நினைவுகள் ஒவ்வொன்றா வந்து போயிட்டு இருக்குங்கம்மா. அதே மாதிரி அஜய் பிரகாஷ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நுண்கிருமிகள் கெட்ட நுண்கிருமிகள்னு சொல்லியிருந்தாங்க.
ஒவ்வொரு உணவையும் சாப்பிடும்போது நமக்கு இந்த உணவுல நல்ல நுண்ணுயிரி இருக்குதா, கெட்ட நுண்ணுயிரி இருக்குதா அப்படின்னு ஒரு விழிப்போட சாப்பிடுற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்கம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கார் ஐயா வந்து வாழ்த்து மயனோட அலை வந்து எப்படிலாம் மோதி அது பிரதிபலிக்குது, ஊடுருவுது அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் சொன்னது எதுவுமே மனசை விட்டு நீங்காம அப்படியே இருக்குங்கம்மா. இது வரைக்கும் நான் வாழ்த்து மயன் கேட்ட வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் வாழ்த்துனா நல்லதுன்னு மட்டும் தெரியும், எதையும் வந்து உணர்ந்ததில்லை. இப்போ அதை வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்கம்மா. அதே மாதிரி அஜய் பிரகாஷ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பவர் வந்து குறையும் போது முதுமை வரும்னாங்க. இதுக்கு நம்ம மகரிஷி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்பம் கொடுத்து ஏற்கனவே நமக்கு வந்து அதுக்கு டைஜஸ்ட் பவர் அதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் எந்த ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மகரிஷியோட எந்த இதுலையுமே விடாமல் அவரோட பின்பற்றினா போதும் இப்பிறவில இறையுணர்வு கண்டிப்பாக அடைய முடியும். இந்த குரு வந்து நமக்கு கிடைச்சது ரொம்ப வந்து நான் வந்து பெருமையா கருதுறேங்கம்மா. இப்பிறவில இந்த குருவை தவிர நான் வேற யாரும் பின்பற்றுறதா இல்லை. இந்த பிறவில கண்டிப்பா நான் வந்து இறையுணர்வு அடைஞ்சே தீர்வேன்னு வந்து முடிவெடுத்திருக்கேம்மா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. லதா அம்மாவுக்கும் மதன் ஐயாவுக்கும் தந்தையாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா. எஸ்ஆர் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் ராஜேஸ்வரி கும்படேசன். நாங்கள் தென்காசி மாவட்டத்துல இருந்து வந்தோம், ஃபேமிலியாவே வந்தோம். அதாவது எனக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்குள்ள ஒரு கண்டிஷன் இருந்தது, தூரமா இருக்கதே நம்மளை அனுப்புவாங்களா, தனியா கட்டாயம் எங்க வீட்டுல வந்து அனுப்பவே மாட்டாங்க. அப்போ அந்த கண்டிஷன்ல நான் கேட்கவே இல்லை. நிறைய மீட்டிங்லாம் வச்சு பேசிட்டே இருந்தாங்க எல்லாருமே, ஆனா நான் எதுவுமே கலந்துக்கல. வியாழக்கிழமை காலையில தான் அந்த கண்டிஷனை உடைச்சிட்டு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கறேன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க போலாமா அப்படின்னு. ஐயா உடனே போன போட நம்ம போலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்பவே தெரிஞ்சிருச்சு நம்ம கட்டாயம் இந்த பிறவில இறையுணர்வை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எல்லா ஆசிரியர்கள் பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்றதுக்குலாம் இல்லை, எல்லா பேருமே எல்லாருக்குமே தெரியும். அதே போல அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நம்ம கத்துக்கிடலாம். ஏன் என்ன அப்படிங்கன்னா எல்லாருமே சாமின்னு தான் கூப்பிடவே செய்றாங்க. அதாவது யார் பேசினாலுமே சாமின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப அங்கேயே நம்ம வந்து இறைநிலையை கட்டாயம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ உண்மையிலே உணர்வுபூர்வமா உணர முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா எங்க கார் வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் தான், அதனால யாரையும் கூட்டிட்டும் வர முடியல. ஆனா கடவுள் புண்ணியத்துல நாங்க இங்க இருந்து அங்க வரும்போதும் ஒரு பிரச்சனையில தான் வந்தோம், அங்க வந்து சரி பண்ணினாங்க. மறுபடியும் அங்க இருந்து இங்க வரும்போதும் பாதியிலே பிரேக் டவுனும் ஆயிடுச்சு. ஆனா வீடு வரைக்கும் பத்திரமா அந்த இறைநிலை வந்து எங்களை இறைவர்களும் குருவர்களும் கட்டாயம் உண்மையிலே நல்ல முறையில வந்து சேர்த்துட்டாங்க. உண்மையிலே எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அங்க எல்லாருமே எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணினாங்க. எனக்கு மதனையா அம்மா எல்லாம் பார்க்கும்போது புதுசாலாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் வந்து எந்த பிறவிலையும் உள்ள தொடர்பு சொந்தம் அப்படிதான் தோணுது. ரொம்ப உறவு அப்படிதான் தோணுது. எந்த ஆசிரியர் பார்த்தாலும் அப்படித்தான் தோணுது. அதே போல இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா அது தந்தை வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. உண்மையிலே எங்க அப்பா தவறிட்டாங்க. அங்க அப்பாவை பார்த்தோன்னே எனக்கு எங்க அப்பாவுடைய ஃபேஸ் தான் எனக்கு அவங்க முகத்துல தெரிஞ்சது. அப்பா இன்னொரு சித்தப்பாவும் இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கனிவோட நல்லா நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்பா வீட்டுக்கு வந்தோன்னா எப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாமோ அதே மாதிரி எல்லா வேலையிலையும் ஒரு வேலை கூட செய்யாம நல்லா உட்காந்து உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டே வந்தேன். ஆனா ஒரே ஒரு குறைன்னு சொல்லணும்னா ஐயா அதாவது ஒரே ஹால்ல இருந்ததுனால தூங்க போகும்போது அந்த டஸ்ட்டுக்குள்ளேயே தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா நீங்க அந்த கிளீன் பண்றதுக்கு எங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருந்தாலே கூட நாங்களே இந்த பெட்ஷீட் எல்லாம் வந்து உதவி செஞ்சு கிளீன் பண்ணி போட்டு அப்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றேன். அதாவது அந்த பெரிய மேட்டு அதை வந்து உதற முடியாது, இருந்தாலும் பட் அதை கிளீன் பண்ண வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தா அதை செய்தா நல்லா இருக்கும். ஏன்னா பகல் ஃபுல்லா அது மேலேயே நடக்கிறோம், நைட் மறுபடியும் அதே மேலேயே படுக்கும்போது கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுது. அதனால அந்த ஒண்ணு மட்டும் சொல்ல, வேற எந்த குறையுமே கிடையாது, எல்லாமே நிறைவு. மிக்க மகிழ்ச்சி. இறைநிலை கட்டாயம் எல்லாருக்குமே இறைவனர் கொடுக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி சேஷத்ரி அம்மா, சுருக்கமா உங்க அனுபவரை சொல்லுங்கம்மா. ஜானகி அம்மா. ஜெயலட்சுமி அம்மா.
ஜெயலட்சுமி அம்மா, ஜானகி சேஷாத்ரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கணும். அங்க வந்தப்போ எனக்கு கொஞ்சம் உடல்நல பாதிச்சு இதுவாயிடுச்சு. அந்த சமயத்துல எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த பரப்பா மதன் ஐயா, அவங்க அப்பா எல்லாருமே எனக்கு உதவி பண்ணி ஹாஸ்பிட்டல் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலே வரும்போது நான் வந்து பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்கு என்னுடைய உடல்நல இடம் கொடுக்கல. அது வந்து இது பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அவங்களை எல்லாம் பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி எனக்கு எதுவுமே இது இல்லை. அந்த ஃபுட்டுல இருந்து எனக்கு நைட்டு ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பழக்கம் இல்லாத ஃபுட்டா இருந்ததுனால கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகல, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நல்லா இருந்தது. எல்லாரோடையும் இருந்தது. ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம் இருந்ததுமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த ஜெயலட்சுமி அம்மா. நன்றி அம்மா. ஜெயலட்சுமி அம்மா. அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமா அவங்க ஹேண்ட் ரைஸ்ல இருக்காங்க. பண்ணாங்கம்மா, அப்பதான் பண்ணுனாங்க. அப்படியா? சரி அம்மா. லதாம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து இறை அன்பர்களுக்கும் இப்பிறவியில் இறை உணர்வு பற்றை வகுப்புக்கு முதல் வகுப்பிற்கு மிகச் சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்த அனைத்து இறை மனித தெய்வங்களுக்கும் நிஜமா தலை வணங்குறோம் நாங்க. இது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. இது எப்ப நடக்கும், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு எண்ணம் போட்டிருந்தோம். அது நடந்ததனுடைய முதல் வகுப்பினுடைய அங்கீகாரம் பெற்றவங்க நீங்க எல்லாருமே. அதுக்கு எல்லாருக்குமே நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இறை ஆசிரியர்கள் வந்து மூத்த வயதினான அழகரையா, பங்காரையா, எல்லாருமே, அஜய் பிரகாஷ் ஐயா, எல்லாருக்குமே, இமயவரம்பன் ஐயா, எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து அன்பர்களை கான்சன்ட்ரேட் பண்ணனே தவிர அதிகமான ஆசிரியர்களை கவனிக்க முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த முறை அந்த தவறு நடக்காது. இன்னும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த இன்னும் அற்புதமா பண்ணணும்னு நினைச்சோம். முதல் நாள் பத்மாமா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, முதல் நாள் வந்து இது எப்படி இருக்கே, அடுத்த நாள் எப்படி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாருக்குமே எப்பவுமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நிகழ்வப்பவே அதே மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த முதல் துவக்க நாள் அன்னைக்கே அதே மாதிரியே தான் இப்பவும். நாங்களும் வந்து நான் கொஞ்சம் லேட்டா தான் அந்த அன்னைக்கு போனேன். பத்மாமா அப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே தான் போய் ஐயாக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு சொர்க்கமா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் இயற்கைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து சிறப்பு செஞ்ச எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் 50க்கு மேலதான் இருந்தாங்க. சில குறைபாடுகள் இருந்திருக்கும். நான் அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா அடுத்த முறை அது எல்லாமே நாங்க சிறப்பா செஞ்சிடறோம். கொசுவலை அடிச்சு கொடுத்த ஜெகநாதன் ஐயாவுக்கு இந்த நேரத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அன்பர்களை வந்து கொசு கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க நைட்டோட நைட்டா ஒரே நாள்ல வெள்ளைச்சாமி ஐயா சிரமப்பட்டு போய், அதுக்கப்புறமா வந்து ஜம்புகேஷ் அண்ணா வந்து அந்த கொசுவலையெல்லாம் அடிச்சாங்க. ஆனா வந்து கொசு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஆனா வந்து ஈக்கள் கொஞ்சம் வந்தது. அப்ப கூட நான் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களும் நம்ம கூட பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது வந்து அவங்களோட உயிர் கலப்பா எல்லாரும் மேலேயும் அழகா உட்காந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து பழங்கள் அதிகமா இருக்கிறங்காட்டிக்கு அதையும், நீங்க மட்டும்தான் இயற்கை உணவு சாப்பிடுவீங்களா, நாங்களும் தான் சாப்பிடுவோம்னு வந்தாங்க. அந்த குறை அடுத்த தடவை அவங்க வந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மேக்சிமம் அவங்க வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பிறவியில் இறை உணர்வு அப்படிங்கிறத மிக எளிமையா நம்ம எல்லாருமே அடைய முடியும். நாமா இருந்தா, நம்மளை உணர்ந்தா. நிறை குறைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்துட்டேதான் இருக்கு. தன் நிலைய வந்து இதுதான் இப்படிதான் நான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்துக்கணும். யாருக்காகவும் அந்த நடிப்பான ஒரு முகமூடிய நம்ம எப்பவுமே எடுத்து போடக்கூடாது. குரு ராகவேந்திர ஐயா அழகா சொன்னாங்க, முகமூடியெல்லாம் எடுத்துட்டு நீங்க எல்லாருமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, கீதாம்மா, லதாம்மா நான் முகமூடி கழட்டிட்டேன், இங்க பாருங்க நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கழட்டிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே தன்னோட இயல்புல இருங்க. யாருக்காகவும் வந்து அந்த நடிப்பா பொது இடத்துல இப்படி நடந்துக்கணும், ஒரு ரிலேஷன்ஸ்குள்ள போனா இப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து இந்த கிளாஸ்ல நீங்க முழுமையா கத்துக்கிட்டு போவீங்க. அதுக்கான ஆசிரியர்கள் எல்லாம் தான் உங்களை பட்டை தீட்டிட்டு இருக்காங்கங்கிறத நான் உறுதியா சொல்றேன். இன்னும் குழந்தை செல்வங்களை என்னால சரியா கவனிக்க முடியல. எப்பவுமே வந்து நான் ஒருத்தரையும் இன்னும் ரொம்ப கேர் எடுக்கணும்னு நினைப்பேன். இது முதல் வகுப்புங்கன்னங்காட்டிக்கு எந்த அளவுக்கு குழந்தை செல்வங்களை கவனிச்சேன்னு எனக்கு தெரியல. மிக்க நன்றி. ஜானகி அம்மா கொஞ்சம் உடல் உபாதையால சிரமப்பட்டாங்க, மன்னிக்கணுமா. அது அவங்களும் கௌரி அம்மாவும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னே சொல்லணும். அவங்க சிரமப்பட்டதுனால பிற்காலத்துல வந்து காலனிங்கிற ஒரு ஸ்டாப்ல கௌரி அம்மா இறங்கிட்டாங்க. பிற்காலத்துல அந்த காலனிங்கிற ஸ்டாப்ல யாருமே இறங்காத மாதிரிக்கு அட்ரஸ் சொல்ற அளவுக்கு அவங்க தெளிவான ஒரு உதாரணமா, அவங்க ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க, ஆனா அதனால எத்தனையோ பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஜானகி அம்மாவும் அப்படிதான். அவங்க சிரமப்பட்ட நேரத்துல பெரியவங்களை இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணணும். டயத்துக்கு நம்ம உணவை கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா அவங்க டயத்துக்கு கரெக்டா உணவு எடுத்துட்டு இருந்தவங்க. அது எல்லாமே நம்ம அடுத்த முறை சரி பண்ணணும். வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னும் நிறைய சொல்லணும். ஜெகநாதன் ஐயா 85 வயது மூத்தவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் அந்த பிளஸ்ஸிங்கோட வந்தாங்க அப்படின்னா, ஃப்ளைட்ல வந்து இறங்கி ஆலியார் டைரக்டா போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமிஜி படம், சாமிஜியினுடைய பேனா இது எல்லாமே கொண்டு வந்து கையில கொடுத்தப்போ ரொம்ப நிறைவா இருந்துச்சு. சாமிஜி வந்து ஒரு சாமிஜி எல்லாமே பல உருவங்களா அத்தனை போட்டோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி ஜெகநாதன் ஐயா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களை எல்லாருமே குடும்ப அன்பர்களா ஏத்திருக்கீங்க. இறைப்பணியை நாங்க செய்யறதுக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங் தான் எங்களுக்கு எப்பவுமே துணையா இருந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. லதாம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை இறை அன்பர்கள் அனைவரும் தங்கள் பற்றை வகுப்பில் வாழ்க வளமுடன். செல்வி சரவணம்மா. வாழ்க வளமுடன். ஒரே ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். வாழ்க வளமுடன். ஒரே ஒருத்தர். இந்த இடம் நிஜமாவே நம்ம இத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அது வந்து எங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வீக இடம். எங்களை வந்து வாழ்க்கை துணையா இணைத்த இறைக்கும் குருவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ரொம்ப நாள் தேடுதல் எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு இடம் அமைக்கணும், அது இயற்கை சூழல் நிறைந்த இடமா இருக்கணும், மலை அடிவாரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பத்மாமாக்கெல்லாம் தெரியும், இமயவரமன் ஐயாக்கெல்லாம் தெரியும். நாங்க எத்தனையோ இடங்கள் தேடிட்டே தான் இருந்தோம். ஆனா கடைசியா வந்து இங்கேயே ஐயா மௌனம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப எளிமையா கூடி சீக்கிரமாவே அந்த கட்டடம் உருவானதுக்கு கார்த்தி ஐயா, எங்க குடும்பத்தை சார்ந்தவங்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அதுக்கு கார்த்தி ஐயாவுக்கும் இன்ஜினியர் ஐயா, சுடலைமணி ஐயா, இன்னும் அது கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் அங்க இருக்கிற அந்த பாட்டிமாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு மோர் கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும், டீ வச்சு கொடுக்கறதாகட்டும், அவங்க எல்லாம் வயதுல பாத்தீங்கன்னா அந்த வயசுல நம்ம இருந்தோம்னா செய்யவே மாட்டோம். அந்த அந்த அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களை அவ்வளவு கேரிங்கா பாத்துக்குவாங்க. நம்ம எல்லாரும் சார்பாகவும் அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். செல்வி சரவணம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்த்தப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். எப்படிடா அப்படின்ட்டு அப்படியே 2 நாள்ல படப்படன்னு அவ்வளோ அழகா டெக்கரேஷன் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தா புதுசா இன்னொரு பில்டிங். ஸோ அடுத்த டைம் பார்க்கும்போது இன்னொரு பில்டிங் கண்டிப்பா பக்கத்துல இருக்குங்கிறத ஐயா அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் வந்தோங்கம்மா. அப்பா அக்கா எல்லாரும் ரொம்ப க்ளோஸா இருந்தது. இல்ல ஒரே ஒரு குறை வந்து என்னன்னா கனகம்மாவும் பெரிய நாயகி அம்மாவும் வராதது எனக்கு அது ரொம்ப ஃபீலாவே இருந்தது. லதாம்மா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, ஏங்கம்மா மௌனம் இருக்கீங்களா மௌனம் இருக்கீங்களான்னு. அது அவங்க 2 பேர்த்தையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனதுனால அவங்க இல்லாதது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாவே உண்மையிலே கொஞ்சம் நான் ரொம்ப சோகமா தான் இருந்தேன். அப்புறம் நார்மல் ஆயிடுச்சுங்கம்மா. மீது எல்லாமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. இது அம்மா நம்ம நாங்க அங்கதான் இருந்தோம், உங்க கூட தானே இருந்தோம். ஏன் உங்களுக்கு தெரியலையா? இல்லைங்கம்மா, அது எனக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகுது. லதாம்மா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, ஏங்கம்மா ஐயா சொல்லிட்டாங்கன்னு மௌனத்துல இருக்கீங்களான்ட்டே இருப்பாங்க. அது கண்டிப்பா அடுத்த டைம் உங்களை எல்லாத்தையும் வாழ்க கொடுத்துடலாமா? ஏமாத்திட்டீங்க. அனுபவ உரைக்கு வேணா இன்னொரு நாள் கொடுத்துடலாம்.
இல்ல இல்ல அவ்வளவுதான் அனிதா மட்டும். அம்மாவுக்கு ஒரே ஒரு நிமிஷம். அனிதா அம்மான்ட்டு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணாங்க. அனிதா அம்மாவுக்கு ஒரே ஒரு நிமிஷம் அன்மியூட் கொடுத்துறேன் நான். அனிதா அம்மா அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அவங்க முதல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் உள்ள வர மாட்டேங்கிறாங்க? ஹலோ, அம்மா சொல்லுங்க ஜெயலட்சுமி அம்மா. வாழ்க 8:30 வாழ்க ஆயிடுச்சு. வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். நாங்க கிளம்பி வர்றதே என்னால முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நான் கிளம்பி வந்தேன். முதல்ல எங்க வீட்டுக்காரவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு கால் முடியாம இருந்தது, அதோட விட்டுட்டு நான் வந்திருந்தேன். ஆனா நான் ஏதோ எப்படி இருக்க போதோ கிளாஸ்ன்னு நினைச்சேன். குருவரல் கிடைச்ச மாதிரி வேதாந்திர மகரிஷி கிளாஸ்ல நான் வர்றதுக்கு என்ன தவம் பண்ணேன்னு தெரியல. உண்மையாலுமே அந்த தவத்துல உட்காந்துருக்கும் போது நான் என் முன்னோர்களை எல்லாத்தையும் நினைச்சேன். எல்லாரும் எங்க அம்மா அப்பாவை நினைச்சதோட மாமியார் மாமனார்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இறைமதன் ஐயாவும் லதா மேடமும் நானும் எங்க ஓப்படியாரும் ஃபர்ஸ்ட் வந்து இறங்கிட்டோம் மலையப்பாளையம். காலனி ஸ்டாப் இறங்கணும்னு தெரியாது. ஆட்டோக்கு கேட்டிருந்தோம். ஆட்டோ இருக்கு, சாவி இல்லைன்னாங்க. அப்புறம் கார்ல கூப்பிட்டாங்க. நானும் ஓப்படியாரும் பயந்துட்டு போல. லதா மேடத்துக்கு போன் பண்ணேன். உடனே 2 வீலர்ல வந்து 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போனாங்க. அதாவது ஒரு தாய் வீட்டுக்கு போனா எப்படி கவனிப்பாங்களோ அது மாதிரி கவனிச்சாங்க. அம்மா அப்பா எல்லாம் இல்ல, எங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சு. மதன் ஐயாவுக்கு அப்பா வந்து அவங்களுக்கு மட்டும் அப்பா இல்லைங்க, எங்களுக்கு அப்படி ஒரு கவனிப்பு கவனிச்சாங்க. வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். நான் ஒரு கூட்டு கேட்டேன் கொஞ்சம் வெண்டிக்கா, 10வது இல்லைன்ட்டாங்க. ஐயோ புள்ள கேட்டுருச்சு, உடனே கொடுங்கன்னு சொல்லி ஐயா கொடுத்தாங்க. 8:31 ஆயிடுச்சு. ஹலோ, அதனால பரிசோதனைக்கு டைம் ஆயிடுச்சுமா. எல்லாரும் எடுத்ததும் ஹலோ காரியங்கள் எடுத்தது எல்லாமே இதா இருந்தது. வகுப்புக்கு நான் 6 மாசம் பண்ணணும். எனக்கு அருள் பண்ணணும். என்னோட உரை முடிக்கிறேன். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடனுமா. இதுவரை இறை அன்பர்கள் அனைவரும் தாங்கள் பற்ற வகுப்பில் பெற்ற அனுபவங்களை, அதாவது தாங்கள் பயன்படைந்த விதத்தை நல்ல உணர்வுபூர்வமாக வழங்கினார்கள். அனைத்து இறை அன்பர்களுக்கும், மேலும் இணைப்பில் இணைந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக செவிமடித்த அனைத்து இறை அன்பர்களுக்கும், மேலும் இந்த பற்ற வகுப்பிற்காக இரவும் பகலுமாக அயராது உழைத்து பற்ற வகுப்பை ஆரம்பித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதன் ஐயாவும் லதா மதன் ஐயா அம்மா அவர்களுக்கும், மேலும் அனைவரது குடும்பமும் அருப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்புகள். அம்மா இரவு 8:30 மணிக்கு என்னம்மா? நீங்களே வந்து உலக நல வாழ்த்து மட்டும் பாடிங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெற உள்ளது. மேலும் நாளை காலை அதிகாலை 4:15 மணி முதல் 7:15 மணி வரை உள்ள நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தீமை பெறுவோம். அம்மா வேதாத்திரி